கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவன் தாமே நம்முடைய ஆயுசு நாட்களில் நாளை கூட்டி கொடுத்து இந்த நாளையும் நாம் காணும்படியாக செய்திருக்கிறார். அவருக்கு அவருடைய குமாரன் மூலமாக இந்த ஒரு கூடுகையின் மூலமாக நாம் துதியும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் எடுத்துக்கொள்ளலாம். இங்கு கூடியிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு காட்ஸ் ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரியின் சார்பாக கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இந்த ஒரு கூடுகையை கூட ஒரு ஜெபத்துடனே ஆரம்பிக்கலாம். நம்மத்திலே ஜெபம் செய்யும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் அஜித் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நம் அனைவரும் எழுந்திருந்து கண்களை மூடி ஜெபத்தில் ஏறெடுப்போம். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் நீடிய சாந்தமும் அன்பும் தயவும் நிறைந்த பரலோக பிதாவே, பிதாவே உமக்கே துதிகன மகிமை யாவற்றையும் ஒரு குமாரன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறோம். பிதாவே, பிதாவே இந்த ஒரு நாளையும் கிருபையாக கூட்டி கொடுத்து இந்த மாலை வேளையிலே சகோதர சகோதரிகளாக சிறுமந்தையாக கூடி உமது சத்திய வசனத்தை தியானிக்க இந்த வேலையை தயவாய் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி தகப்பனே. தகப்பனே, அற்பமும் குப்பையும் தூசியும் இருந்த எங்களையும் அழைத்து உமது மாபெரும் சத்தியத்தையும் ஆழமான அர்த்தங்களையும் வெளிப்படுத்தி வருகிறப்பா. அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளையும் சோத்திரங்களையும் ஏற்கிறோம். பிதாவே, பிதாவே இன்றைய நாளிலும் நாங்கள் கேட்க இருக்கிற சத்தியத்தை கேட்டு எங்கள் மனைகளை பதிய வைத்து அதன்படி நாங்கள் கீழ்ப்படியவும் அதற்கேற்ற பிள்ளைகளாக நாங்கள் வளரவும் கனிகளை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறவும் தேவரீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, பிதாவே இன்றைய நாளிலும் இந்த கூடுகை ஆரம்பம் முதல் முடிவரை உமது பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, பிதாவே பேசுகிற தாசனையும் நீர் மறைத்து நீர் அவர் மூலியமாய் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, தகப்பனே இப்படியாக நாங்கள் கேட்டதும் கேட்க மறந்த யாவற்றையும் உமது கிருபையால் தந்து வழிநடத்த வேண்டுமாய் எமது இரட்சகரும் மீட்பரும் கண்மலையும் ராஜாதி ராஜாவுமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அமரலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிரிதான கிருபையினால அநேக வாரங்கள் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை கூடி அடிப்படை வேதாகம வகுப்பில் அடிப்படை சத்தியங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இதுவரைக்கும் நாம் கேட்ட பாடங்கள் நம்மளை சத்தியத்தின் அடிப்படையில் வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய விசுவாசத்தை எந்த அளவுக்கு நாம் இன்னும் மேம்படுத்திக்கணும், எந்த மாதிரியான விசுவாசத்தில் இருக்கோம், நம்ம இனிமே எந்த மாதிரியான விசுவாசத்தில் பிரயாணிக்க போகிறோம் அப்படிங்கிறத கூட முடிவெடுக்கும் வண்ணமாக அநேக முக்கியமான பாடங்கள் கூட பார்த்தோம். ஸோ கடந்த வாரம் கூட அப்படி ஒரு பட்ட பாடம் நம்ம பார்த்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அநேக சகோதர சகோதரிகளால் அதில் கலந்து கொள்ள முடியல. ஸோ பாடங்கள் கூட உங்களுக்கு அனுப்பி வைத்திருந்தோம், நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் கூட நம்ம போகலாம். ஸோ போன வாரம் என்ன பாடம் பார்த்துருந்தோம்? கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை இல்லைங்களா? ஸோ அந்த பாடத்தை நீங்கள் நேரில் வராதவங்க கூட நீங்கள் அதுக்கப்புறம் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். எப்படி அந்த பாடம் மிகவும் ஒரு முக்கியமான பாடமோ அதே போல் இன்று நம்ம கேட்கக்கூடிய இந்த ஒரு பாடம் கூட மிகவும் ஒரு முக்கியமான பாடம். உபவாசம் மற்றும் அந்நிய பாஷை. இந்த ரெண்டு தலைப்பின் கீழாக நம்ம மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று நம்ம பார்க்கக்கூடிய பாடங்கள் கூட அதற்கு உண்டான விளக்கங்களை வசனத்தின் அடிப்படையில் நமக்கு கிடைக்கும். அது தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவார்னு சொல்லி விசுவாசிக்கலாம். ஸோ இன்றும் கூட உபவாசம் மற்றும் அந்நிய பாஷை, ஃபாஸ்டிங் அண்ட் அன்னோன் டங் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக தேவ செய்தியை பகிர்ந்தளிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் சிந்தன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓகே. கிறிஸ்தேசுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நம்முடைய தேவன் இப்படியாக அவருடைய பிள்ளைகளாக இருக்க நம்மளை அழைத்து இன்றைய நாளிலும் தேவனை நோக்கி ஆராதிக்கும்படியாகவும் அவருடைய சத்திய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாகவும் தேவன் கிருபை செய்துள்ளார். ஆதலால் நம்முடைய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நாம் நன்றியை எடுத்துக்கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரர்களே, இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள்.
கரெக்டு தானே? நான் ஏதோ தப்பாக கேட்டேன்னா? இன்னைக்கு விசேஷமான நாள் தானே? என்ன நாள் இன்னைக்கு? எனக்கு பல ஆன்சர் வருது, எனக்கு என்னையவே கன்ஃபியூஸ் பண்ணிடுங்க. ஓகே ரைட். ஸோ இன்னைக்கு விசேஷமான நாள் என்னதுங்க? அது ஏன் என்னாச்சு? உயிர்த்தல் தானே, ஈஸ்டர் தானே, வேற ஒன்று. நான் அது கேட்குறேன், இன்னைக்கு என்ன நாள்? காலையில் எல்லாரும் நம்ம சர்ச்சுக்கு போனோமா? போகலையா? ஏன் போகலையா? பிரதர் ஒத்துக்கிட்டாரு நான் போனேன் அப்படின்னு. என்னது என்னது இன்னைக்கு? உயிர் தெழுந்த நாள். வேற யாரும் போயிருக்கிறா சர்ச்சுக்கு? நீங்களும் சர்ச்சுக்கு போயிருக்கிறீங்க. ஓகே, வெரி குட். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. போகாதவங்களுக்கு காட் பிளஸ் யூ இல்லையா அப்படின்னு கேட்டேன்னா அவங்களுக்கு என்னது? காட் பிளஸ் யூ. சரி, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2025 இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்த டேட் என்ன தெரியுங்களா? 2025. இன்னொரு சகோதரர் வரனா வெயிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே பிரதர் வாங்க. ஓகே, 2025 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்த நாள், டேட், எக்ஸாக்ட் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி. ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி என்ன டே வருது? சனிக்கிழமை வருது. அப்புறம் ஒரு சனிக்கிழமை விட்டால் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு திங்கக்கிழமை அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஆக்சுவலாக உயிர் தெழுந்த நாள் வந்து எப்போ வந்திருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12, 14, ஏப்ரல் 14. இதுதான் எக்ஸாக்ட் டேட். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? இன்னைக்கு தான் உயிர் தெழுந்தன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கன்னா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுதான் சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். தேவன் என்ன பண்றாருன்னா எல்லார்த்தையும் கூப்பிட்டு சொல்லல, எல்லார்த்தையும் கூப்பிட்டு சொல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, பயப்படாதே சிறு மந்தையே. உலகத்துல நிறைய ஜாதிகள் இருக்கிறாங்க. அந்த ஜாதிகள்ல ரொம்ப ஏழ்மையான ஒரு ஜாதி என்ன ஜாதி தெரியுங்களா? இஸ்ரேல் ஜனங்கள், ஆடு மேய்க்கிறவர்கள். அது தேவனுடைய திட்டம், சித்தம், அவருடைய வழிநடத்தல் எப்படின்னா ரொம்ப தாழ்மையா இருக்கிறவங்களை தூக்கி உயரத்தில் வைக்கிறது தான் தேவனுடைய ஸ்டைல், அவருடைய வழி நடத்துதல். அப்படிதான் இஸ்ரேல் ஜனங்களை தூக்கி என்ன பண்ணியிருக்காருன்னா இன்னைக்கு உயர்த்தி வச்சிருக்கிறார். சரிங்களா? அதாவது அதனால தான் தொடர்ந்து சத்திய பாடங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ ஏசு கிறிஸ்து அன்னைக்கு மரித்து உயிர் தெழுந்த நாளெல்லாம் முடிஞ்சு நம்ம என்ன பண்ணுறீங்க, ஒரு வாரம் கழிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சர்ச்சுக்கு போய் இன்னைக்கு எல்லாரும் பாடிட்டு இருப்பாங்க. காலையில் 4 மணிக்கு ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. என்ன பாட்டு தெரியுங்களா? யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். அந்த பாட்டு பாடும்போது எல்லாம் பக்தியுடன் கவரோடு வச்சுருப்பாங்க. எப்படா இந்த கவரை போட்டுட்டு மட்டன் கடைக்கு போகிறது அப்படின்னு. 40 நாள் உபவாசம் இருந்திருப்பாங்க. இப்படி தான் மைண்ட் இருந்திருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஆக்சுவல் ட்ரூத் என்ன அப்படின்னு தெரியாது. அதாவது இயேசு கிறிஸ்து மேலே அன்பு இருக்கு, அந்த அன்பை எப்படி காட்டுறதுன்னு அவங்களுக்கு என்ன பண்ணுறது இல்லைங்க, தெரியறதில்ல. அவ்வளோதான். அவங்கள யாரையும் குறை சொல்கிறது இல்லை. ரீசன் வந்து அதுதான். சரி, ஓகே ரைட். போன வாரம் என்ன பாடம் பார்த்தோம்? சகோதரர் சொன்ன மாதிரி நிறைய பேர் வரல அப்படின்னாங்க. என்ன பாடம் பார்த்தோம்? இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. 3 பேரோ 4 பேரோ தான் வந்தாங்கன்னாங்க. பரவாயில்ல, நம்ம ஆட்கள் முக்கியம் இல்லை, கூட்டம் கூடுறதுக்கு நம்ம வேலையே இல்லை, சத்தியம் சொல்கிறது தான் நம்ம வேலை. பரவாயில்ல. அப்போ இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை, இயேசு கிறிஸ்து வந்துட்டாரா இல்லையா அப்படின்னு பார்க்கின்ற பொழுது 1ஆம் வருகை மாதிரி 2ஆம் வருகை இருக்காது. அது 3 விதமாக இருக்கும். ஒன்று வந்து நீங்கள் சப்ஜெக்டில் வீடியோவில் கேட்டிருக்கலாம், பருஷ்யா, அது பாரா பிளஸ் ஓசியா, வந்து இருத்தல். அடுத்தது எபிஃபனியா, விடிவதற்கு கொஞ்சம் முன்னாடி. அடுத்தது ஆப்காலிப்சஸ். அப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகை 3 ஸ்டேஜ்களாக வேதாகம் நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்போ பருஷ்யா அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்தது யாருக்குமே தெரியாது, அது ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் எபிஃபனியா, கொஞ்சம் பேர்த்துக்கு மட்டும் தெரியும். அந்த எபிஃபனியா ஸ்டேஜில் தான் யார் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறோம். அடுத்தது ஆப்காலிப்சஸ். ஆப்காலிப்சஸ்னா உலக ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பார்க்கக்கூடியவும் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்பதை நன்றாக தெரியும். ஸோ நம்ம சகோதரெல்லாம் நிறைய டைமிங் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வசனங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
மின்னல் கிழக்கிலிருந்து மேற்கில் தோன்றி ஆஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தி பிரைட்னிங் சன் அதுக்கு அர்த்தம். இன்னொரு இடத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை திருடனை போல இருக்கும் அப்படின்ட்டு இருக்கான். திருடன் எத்தனை மணிக்கு வருவான்? காலையில் 12 மணிக்கு, 1 மணிக்கு, சாயந்தரம் எல்லாம் டீ குடிக்கும் போது வருவான். நான் திருடன் வரேன் அப்படின்னு. அப்படியா? திருடன் எப்போ வருவான்? எப்போ வேணா வருவானா? பயங்கரமான ஊராக இருக்கும் போல இருக்கு. திருடன் எப்போ வருவான்? அன்எக்ஸ்பெக்டட். அவன் சூஸ் பண்ற டைம் எந்த டைமா இருக்கும்? ஒரு மிட் நைட் எல்லாம் ஆழ்ந்து உறங்கி கொண்டு இருக்கும் போது என்ன பண்ணுவான்னா திருடிட்டு போயிடுவான், யாருக்குமே தெரியாம. அப்ப திருடனை போல வரார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து வருவது யாருக்குமே என்ன பண்ணாதுங்க, தெரியாது. ஆனா ஒருத்தனுக்கு தெரியும். பாத்தீங்களா? யாருக்குமே தெரியாது, ஆனா திருடன் வந்தது ஒருத்தருக்கு மட்டும் தெரியும். யார் அவர் தெரியுங்களா? வாட்ச்மேன். வாட்ச்மேன் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? இருட்டுல எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, வாட்ச்மேன் மட்டும் என்ன பண்ணிட்டு இருப்பாருங்க, முழிச்சிட்டு இருப்பார். ஜாமக்காரன். சரிங்களா? இப்ப எக்ஸாக்ட் வாட்ச்மேன் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம தான். இந்த இருள்ல உலகம் தூங்கிட்டு இருக்கு, ஆனா அதுல மட்டும் இந்த இருள்ல வெளிச்சம் காட்டக்கூடிய பிள்ளைகள் யாருன்னா தேவனுடைய பிள்ளைகள். நம்ம மட்டும் விழிச்சிருக்கிறோம். எதுல விழிச்சிருக்கிறோம்னா சத்தியத்துல விழித்து கொண்டு இருக்கிறோம். அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகையை நாம் என்ன பண்ணிக்கிறோம்னா புரிந்து கொள்கிறோம். சில பேர் வந்து குதிரையில வருவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? மேகங்களை வருவாங்க, பொம்மை போட்டு காட்டுவாங்க. அது கிளவுட்ஸ்ல அங்கே பாருங்க இயேசு கிறிஸ்து மாதிரியே இருக்கு பாருங்க அப்படிம்பாங்க. தாடியில் சகோதர் பிக்சர் போட்டிருப்பார், போன வாரம் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா பார்த்துருக்கலாம். அப்புறம் குதிரையில் வர மாதிரியே இருக்குது பாருங்க அப்படிம்பாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் வேற படிச்சிருவாங்களா, உடனே ஏஞ்சல் டிவி வேற பார்த்துருவாங்க. பார்த்த உடனே மைண்ட் என்ன போயிடும், ஏசு கிறிஸ்து குதிரை அப்படியே ஓட்டிட்டு வர மாதிரியே மைண்டு வரும். குதிரையில் அவர் என்ன பண்ண மாட்டார், அவர் வரவே மாட்டார். அப்படிலாம் வேதம் சொல்லவே இல்லை. அப்போ பரிசுயா ஸ்டேஜில் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல். எப்பிஃபனியா ஸ்டேஜில் இன்னைக்கு என்ன பண்றாரு அப்படின்னா பைண்டிங் தி சாத்தான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார் சத்தியத்தின் மூலமாக, ராஜாக்களை வெட்டுகிறார். இன்னைக்கு பூமியில ஏதாச்சும் ராஜா இருக்கிறாங்களா சரிங்களா? இல்லவே இல்லை. யாராச்சும் ராஜான்னு சொன்னான்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிடுவாருங்க, வெட்டிடுவார். சரிங்களா? சில பேர் ராஜா மாதிரி இருக்கிறாங்க, ஆனா ராஜா கிடையாது. ராஜா மாதிரி இருக்கிறாங்க, தேர் நாட் இன் பவர். அந்த காலத்துல ராஜா இருக்கிற மாதிரி ஒரு மோனோபோலி மாதிரியோ ஒரு கொடுங்கோல் ஆட்சியோ அந்த மாதிரி இப்ப யாரும் என்ன பண்ண முடியாதுங்க, செய்ய முடியாது. அப்போ 2 விஷயங்கள் சொல்றாரு. ஒன்று உலக ஜனங்களுக்கு தண்டனையா போகுது, இன்னொரு விஷயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக போகிறது. எதற்காக வந்து அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அவருடைய சபையை செலக்ட் பண்ணி முடிச்ச பின்பாக இயேசு கிறிஸ்து எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவார்னா வெளிப்படுத்துவார். மேனிஃபெஸ்டோ. இந்த மேனிஃபெஸ்டோங்கிற வேர்டு தான் என்ன பார்த்தீங்கன்னா அப்கலிப்சஸ். அப்போ இப்படிதாக இயேசு கிறிஸ்துவோடைய 2ஆம் வருகை இருக்கு. நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அது ஆக்சுவலாக ஒரு 4.5 மணி நேரம் பாடத்தை இப்போ நான் எடுத்தேன்னா நைட் ஆயிரும். அதனால ஒரு ஷார்ட்டை என்ன பண்ணுறேன்னா ரிவைஸ் பண்ணி முடிக்கிறேன். நீங்கள் வீட்டில் மீண்டுமாக அந்த வீடியோ ப்ளஸ் ஆடியோ சகோதரர் அனுப்பிச்சிருப்பாங்க, நீங்கள் கேளுங்க. ரொம்பவும் ஒரு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நம்ம 1ஆம் வருகை மாதிரி 2ஆம் வருகை கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா 1ஆம் வருகையில் வருகின்ற போது அவர் மாம்சத்தில் வந்தார், 2ஆம் வருகையில் வரும்போது அவர் மாம்சத்தில் வரமாட்டார். காரணம் என்னன்னா அவரே சொல்லிட்டார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளவருக்கு நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய சிங்காசனத்தை தருவேன்னா he is already glorified. ஏன் மாம்சத்தில் வந்தார்னா மரணம் அடைவதற்காக மாம்சத்தில் வந்தார். ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி வந்தார், அதனால அடிச்சிட்டாங்க. 2ஆம் வருகையில் வரும்போது அவர் ஆட்டுக்குட்டி கிடையாது, என்னதுங்க, யூத ராஜ சிங்கம். சீஷர்கிட்ட சொல்லிட்டு போனார், நான் இப்ப எப்படி போனனோ அதே மாதிரி வருவேன். அப்படி எப்படி மேலே போனார், எல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள்லாம் வாங்க, நீங்க எல்லாம் கொஞ்சம் நீ பாருங்க நான் எப்படி மேலே போறேன்னு பாருங்க அப்படி சொல்லிட்டு போனாரு. சீஷர்கள் மட்டும்தான் பார்த்தாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் நான் சொன்னார், நான் இப்ப எப்படி போறேனோ அப்படியே தான் வருவேன். நான் வருகின்ற பொழுது இந்த பூமியில என்னுடைய சீஷர்கள் இருப்பாங்க, சத்தியத்தை அறிஞ்சு அவர்கள் மட்டும் என்ன பண்ணிக்குவாங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ பெரிய கிருபை, எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம். 3 வருஷம் ஊழியம் பண்ணி இயேசு கிறிஸ்து செலக்ட் பண்ணது மொத்தம் எத்தனை பேர்? 12 பேரா 11 பேரா? பார்த்தீங்களா, பிரேக் விட்டாதான் கரெக்டாக வருது. செலக்ட் ஆனது 12 பேர் தான். ஆனால் லாஸ்ட் மினிட்ல ஒருத்தர் என்ன ஆயிட்டாருங்க, அவுட் ஆயிட்டார். அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஜாயின் பண்ணார், ஆனால் அது இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பின்பாக. ஸோ தேவனுடைய வழிநடத்தல் எப்பவுமே இப்படி தாங்க இருக்கும். ஓகே ரைட், நம்ம ஓரளவுக்கு நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம் என்பதை விசுவாசிக்கிறோம். வராதனால ஜஸ்ட் ரிவைஸ் கொடுத்தேன். ஸோ மணி 7:12 ஆகுது.
சீக்கிரமாக இந்த பாடத்தை நம்ம வந்து நிறைவேற்றலாம். ஸோ இன்னைக்கு என்ன பாடம் பார்க்க போறோம்? ரைட், வெரி குட், சூப்பர். உபவாசமும் அந்நிய பாஷையும். இந்த இந்த பாடம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். உபவாசம்ங்கிறோம் அந்நிய பாஷைங்கிறது மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இன் கிறிஸ்டியானிட்டி. இப்போ கூட இந்த ஈஸ்டர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு 40 நாள் என்ன பண்ணியிருப்பாங்க? உபவாசம். கண்டிப்பாக. எப்படி உபவாசம் இருந்திருப்பாங்க? 3 நேரம் சாப்பிடாம இருந்தாலும். 3 நேரம் சாப்பிடாம 40 நாள் இருந்தால் என்ன ஆகும்? 3 நாள் என்ன ஆகும் தெரியுங்களா? வீட்டில் 108 சுற்றிட்டு இருக்கோம். 108 நம்ம வீட்டில் 108 தடவை சுத்தம் வைன்ட்டு. ஏன்? சிக்காயிரும். வெரி குட், சூப்பர். சிக்காயிருவோம். சில பேர் நம்மள மாதிரி வீக் பாடியாக இருந்தால் செத்தே போயிடுவோம். கொஞ்சம் தாங்குற மாதிரி உடம்பு இருந்துச்சுன்னா சிக்காய் ஹாஸ்பிட்டலில் போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? குளுக்கோஸ் இப்படி படுத்துட்டு இருப்பா. ஐயா உபவாசம் இருந்தேன், டாக்டர் மண்டையிலே அடிப்பார். அறிவு இருக்கா உனக்கு? சாப்பிடாம இருந்தேன் பைது. அது இந்த வெயில் காலத்துல தான் இருந்தால் முடிஞ்சுது. சரிங்களா? அப்போ எப்படி உபவாசம் இருந்திருப்பாங்க? நான்வெஜ். அப்பா அருமையான உபவாசம்ப்பா. நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது என்ன உலகத்தில் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் எதுவுமே கிடையாது. இருக்கு. எக்ஸாக்ட்லி சிஸ்டர் கரெக்டாக சொல்றாங்க. கிறிஸ்டியானிட்டில இந்த கல்ச்சர் இருக்கு. 40 நாள் என்ன சாப்பிட மாட்டேங்க? நான்வெஜ் சாப்பிடலன்னா எவ்வளோ பெரிய உபவாசம். அப்படியே மேலே ஏசு கிறிஸ்துவும் பிதாவாகி தேவனும் அப்படியே மனசு குழுன்னு இருந்திருக்கும். ஏன் இருங்க, அடுத்த பாயிண்ட் அதுதான். இப்படிலாம் டக்குன்னு ஓப்பன் பண்ணக்கூடாது. சரிங்களா? முதல்ல ஃபேமிலியை அட்டாக் பண்ணிட்டு தான் அப்புறம் இண்டிவிஜுவலாக வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே தேவனை குழுன்னு இருந்திருக்கும். என் மகன் 40 நாள் கறி சாப்பிடாம இப்படி இழைச்சி போயிட்டானே, உனக்கு என்ன பண்ணுவோன்னு. சண்டே அந்த ஆராதனை முடிஞ்ச பின்னாடி இவன் மட்டன் சாப்பிடும் போது டோக்கன் நம்பரில் இவனுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். டோக்கன் கொடுத்து முதல்ல கறி வாங்கி அவன் சாப்பிட்டோம். இப்படி மைண்டு பாருங்க எப்படி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அடுத்தது சகோதரர் சொன்ன மாதிரி வெரி குட், சூப்பர் ஆன்சர். என்ன பண்ண 40 நாள் பூ வைக்க மாட்டாங்க. அப்படியே இருந்து ஒருத்தங்க வச்சுட்டாங்க. இப்போ என்னங்க பூ வைக்க மாட்டேனீங்க, அப்புறம் பூ வச்சிட்டேன்? இல்லைங்க, நான் எப்பவுமே மல்லிப்பூ தான் வைப்பேன். இந்த 40 நாள் மட்டும் நான் கனகாம்பரம் வச்சுக்கேன். ஏன் கனகாம்பரம்? அது பாருங்க, மோந்து பாருங்க, ஸ்மெல்லு வராது அப்படின்னாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது கனகாம்பரத்துக்கு என்ன வராது? வாசனை வராதாமா. இது அவங்க சொல்லி தான் நமக்கு தெரியும். இந்த மாதிரி வித்தியாசமான உபவாசங்கள். புரிஞ்சுதுங்களா? வித்தியாசமான உபவாசங்கள். சில பேர் உபவாசம் இருப்பாங்க. என்ன உபவாசம் தெரியுங்களா? காலையில் மட்டும் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சுது காலையில் எப்பவுமே லேட்டாக ஆஃபீஸ் போகிறது, எங்கே சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்குது. அது என்ன பண்ணிட்டாங்க? அது அப்படியே தேவன் கூட மேட்ச் பண்ணாங்க. தேவனே 40 நாள் என்ன பண்ணல? காலையில் சாப்பிடல. தேவன் சொல்லுவார், நீ 365 நாள் என்ன பண்ணல? காலையில் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு. சில பேர் டயட் இருப்பாங்க, நல்லா சாப்பிட்டுக்கிறது. ஏங்க இப்படி சாப்பிட்றீங்க? அடுத்த மாதம் லென்த் டே ஸ்டார்ட் ஆகுது, அன்னைக்கு என்ன ஆயிரும்? சாப்பிட்டதெல்லாம் கரையருக்காக உபவாசம் இருக்க ஆரம்பிச்சிடும். இப்படி ஒரு பிசிக்கல் இது என்ன பண்ணிடுவாங்கன்னா தேவனோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் உபவாசம் இருக்கிறாங்க. இதெல்லாம் தேவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்தது என்னது முக்கியமானது? அந்நிய பாஷை. இங்கே யாராச்சும் அந்நிய பாஷை பேசுறது உண்டா? பேசியிருக்கீங்களா? பேசுனது இல்லையா? தப்பிச்சிங்க. அந்நிய பாஷை எப்படி பேசுகிறாங்க? அந்நிய பாஷை பேசுறதாச்சும் கேட்டிருக்கிறோமா? வெரி குட், சூப்பர், தேங்க்யூ. அந்நிய பாஷை பேசுறது கேட்டிருக்குமா? கேட்டிருக்கேன். ஓகே, ரைட். அவங்க பேசுறதாச்சும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? தூர் வரா அப்போ கர அதாச்சும் புரியுதா? இப்போ ஏதாச்சும் நான் மேலே வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு அந்நிய பாஷைன்னு சொல்லிட்டு ரிபதுர்பா ரபுரா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எந்திரிச்சு போக மாட்டீங்க. அப்படியே அங்கே போய் ஓரத்தில் போயிட்டு இங்கே பக்கத்தில் ஏதாச்சும் கீழ்பாக்க ஹாஸ்பிட்டல் சென்னைக்கு ஃபோன் பண்ணி இங்கே ஒருத்தர் தெரியாமல் என்ன பண்ணிட்டாரு வந்துட்டாரு, அப்படியே போகும்போது ஒரு கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்றீங்க. தெரியுதா? ஆனாலும் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க? அந்நிய பாஷை பேசுகிறார்கள். அப்ப அந்நிய பாஷை என்றால் என்ன? சில பேர் அந்நிய பாஷை பேசினா சபையில சேர்த்துக்க மாட்டாங்க, தெரியுங்களா? உண்மைதான் நான் சொல்றேன். சில சபைகள் இருக்கு, பெரிய கூட்டம், பூரா பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு விஷன் தெரிஞ்சுது. என்ன வெள்ளை எங்கி தரித்தவர்கள் யார் அப்படி மாதிரி பூரா ஒயிட்டு, ஃபுல்லா ஒயிட்டு. பார்த்தா திடீர்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒண்ணுமே என்ன பண்ணல, புரியல. அட்டிச்ச கிளாப்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாப்ஸ் தட்டுறாங்க. ஒன்றும் புரியல. என்னங்க பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அந்நிய பாஷையில் பேசிட்டு இருக்கோம். ஒரு அம்மா பேசவே மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. ரொம்ப ஸ்பிரிட் வந்துருச்சாட்டிருக்கு, ஏன்னு தெரில. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலத்தில் இருக்குது. சில பேர் வருத்தப்படுவாங்க, எங்களுக்கு இது வர்றது இல்லைங்க,
எங்களால் என்ன பண்ணுறது இல்லை, பேச முடியறது இல்லைங்க, எங்களுக்கு டங்கு ட்விஸ்ட் ஆக மாட்டேங்குதுங்க, நாக்கு எங்களுக்கு கட்ட நாக்கு அப்படிம்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எங்கள் நாக்கு என்னது, கட்ட நாக்குங்க அப்படியே. அப்புறம் மோசே மாதிரி எங்களுக்கு மந்த நாவுங்க, எங்களுக்கு வர மாட்டேங்குதுங்க அப்படின்னு ஒரு சில விதமான எண்ணங்கள். இதெல்லாம் என்ன என்பதை இந்த வாரம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32. சரி, ஓகே, நம்ம 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் எது பார்ப்போம்? உபவாசம் பார்ப்போமா, அன்னை பாசம் பார்ப்போமா? உங்க சாய்ஸ். நீ எங்க சாய்ஸ் கொடுத்துட்டீங்களா? எப்படி இருந்தாலும் நீங்க எடுக்க போறதா வரப்போகுது. ஓகே, ரேட். நம்ம எதை பார்த்துடலாம்? உபவாசத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அன்னை பாஷை டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த லென்த் காலம் சொல்றாங்களே, ஆக்சுவலாக இந்த லென்த் காலம்னா என்னன்னு பார்க்கும்போது இது ரொம்ப ஷார்ட் பீரியட். யூரோப்பில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஷார்ட் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லென்த் காலங்கிறது ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வசந்த காலம், மகிழ்ச்சியாக இருக்கிற காலத்தை இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா துன்பமான இருக்கிற காலமாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல யோசிச்சு பார்த்துக்கலாம். ஒருத்தர்கிட்ட போய் கிறிஸ்துவர்கிட்ட கேட்டான், ஏங்க பிரதர் 40 நாள் உபவாசம் இருக்கிறீங்க, வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுங்களா? இது கூட உங்களுக்கு தெரியாது அப்படின்னு. இல்லை தெரியலைங்க, அதனால தான் கேட்குறேங்க அப்படின்னா. ஏசு கிறிஸ்து எத்தனை நாள் உபவாசம் இருந்தார்? 40 நாள். அதனால நாங்கள் எத்தனை நாள் இருக்கிறோம்? 40 நாள் இருக்கிறோம் அப்படின்னா. ஏசு கிறிஸ்து எப்போ உபவாசம் இருந்தார்? யோர்தான் நதியில் யோவான் ஸ்நானகனால ஞானஸ்தானம் பெற்ற உடனே எங்கே போயிட்டார் தெரியுங்களா? வனாந்தரத்துக்கு போயிட்டார். 40 நாள் உபவாசம் இருக்க வனாந்தரத்துக்கு போயிட்டார். வனாந்தரத்துக்கு போய் உபவாசம் இருந்து வந்த பின்பாக பிசாசினால் 3 சோதனைகளை ஜெயித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? தன் ஊழியத்தை அவர் என்ன பண்ணாருங்க? ஸ்டார்ட் பண்ணார். அப்ப ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பாக உபவாசம் இருந்தாரே தவிர ஊழியத்தை முடிப்பதற்கு, அதாவது லாஸ்ட் டைம்ல அவர் என்ன பண்ணலைங்க? உபவாசம் இருக்குல்ல. எனக்கு நமக்கு நல்லா தெரியும், நீசான் மாசம் 14ஆம் தேதி ஆரம்ப சாயங்காலத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் சீஷரும் மேல் வீட்டறையிலிருந்து எதை புசிச்சாங்க? மேல் வீட்டறையிலிருந்து அப்பமும் திராட்சை ரசமும் புசித்தார்கள். அப்ப அவங்களாம் என்ன பண்ணலைங்க? உபவாசம் இருக்கு. அப்ப இந்த கான்செப்டே தெரியுதுங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து ஆரம்பத்துல இருந்த அந்த 40 நாளை அப்படியே எடுத்து கொண்டு வந்து எங்க வச்சுட்டாங்க? லாஸ்ட்ல. யார் கொண்டு வந்து வச்சா? அதெல்லாம் கேட்கக்கூடாது. பிசாசு வச்சுட்டானா? ஐயோ ரொம்ப திட்டுவீங்க போல் இருக்கு. வேண்டாம், நம்ம யாரையும் திட்ட வேண்டாம். இன்னைக்கு பிசாசுக்கு லீவு, விட்டுருவோம், தப்பிச்சுப்போ அப்படின்ட்டு அப்படியே கொண்டு வந்து மேட்ச் பண்ணிட்டாங்க. ஓகே, ரைட். ஏசு கிறிஸ்து பிறக்கும் போது சாண்டா கிளாஸ் வந்தாங்களா? இல்லையா? சாண்டா கிளாஸ்ல என்ன பண்ணல? கிறிஸ்மஸ் ட்ரீ ஏதாச்சும் இருந்துச்சா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 300 நான் இயேசு கிறிஸ்து மரித்த பின்பாக நடந்த ஒரு காரியங்கள். ஸோ தவக்காலம், அந்த தவக்காலத்தில் இருந்த உபவாசம் என்ன அப்படிங்கிறது கிளியரா பார்த்துட்டோம். அடுத்தது, ஒரு கம்பெனியில் வந்து வேலை செய்கிறோம். அந்த கம்பெனி என்ன பண்ணலைன்னா சரியா போனஸ் கொடுக்கல. போனஸ் கொடுக்கல உடனே சம்பளமெல்லாம் சரியா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, போனஸ் எல்லாம் சரியா கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னோடனே அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா போராட்டம் பண்றாங்க. என்ன போராட்டம் தெரியுங்களா? உண்ணாவிரத போராட்டம். அதுவும் சாகும் வரை என்னது? உண்ணாவிரதம். நீங்க சம்பளம் கொடுக்கலைன்னா, போனஸ் கொடுக்கலைன்னா நாங்க சாகிற வரைக்கும் என்ன பண்ணுவோம்? சாப்பிடாமல் இருந்து போனஸே பெற்றுக்கொள்வோம். சாப்பிடாமல் இருந்து வாங்குவதுக்கு பேரு உண்ணாவிரதமா இல்ல பிடிவாதமா? பிடிவாதம். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஒரு ஃபேமிலியே ஒரு குழந்தைய எக்ஸிபிஷன் கூட்டிட்டு போறாங்க. அந்த குழந்தை வந்து ஒரு பொம்மையை பார்த்துருச்சு. பொம்மையை பார்த்தோன்னே அந்த அப்பாட்ட கேட்குது, பொம்மை வாங்கி கொடுங்கன்ட்டு. சரி, அப்பாவை ஆசைப்பட்டு வாங்கி கொடுக்கலான்னு போறாரு. பொம்மை என்ன விலைன்னு கேட்கும்போது 2000 ரூபான்ட்டாங்க. எவ்வளோ? 2000. அப்பாட்ட இருக்கிறது 200 ரூபா. ஆனால் பொம்மை விலை எவ்வளோ? 2000 ரூபா. இப்போ குழந்தை என்ன பண்ணுதுன்னா, வேண்டாம் சாமி வீட்டுக்கு போயிடலாம், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னா குழந்தை என்ன பண்ண மாட்டேங்குதுங்க? அதுக்கு 2000 ரூபான்னா தெரியாது. உடனே ரோட்டில் படுக்கவும் அழுகவும் கத்தவும், அப்புறம் ஹோட்டலில் கூட்டிகிட்டு போனால் அங்கே போய் சாப்பிடாமல் இருக்கிறது, பயங்கர பிடிவாதம் பண்ணி அப்புறம் ஏதோன்னு பண்ணி அப்புறம் அவங்க அப்பா போய் ஏடிஎம்ல போட்டு ஏதோ கஷ்டப்பட்டு என்ன பண்ணிடுறாங்க? வாங்கி கொடுத்துறாங்க. பிரியம் இருக்கோ இல்லையா வாங்கி கொடுத்துறாங்க. ஆக்சுவலாக அந்த குழந்தை என்ன பண்ணுது? அடம்பிடிக்குது. கரெக்ட், அடம்பிடிக்குன்னு சொல்லணும்னா பிடிவாதம். ஏதோ அது பிடிவாதம் அப்படிங்கிறது அது ஒரு நோய் தெரியுமா? வாதம்னாலே ஒரு நோய். பிடிவாதம்னா மருந்தே இல்லாத நோய் தான் என்னது? இந்த
பிடிவாதம். அப்போ சாப்பிடாமல் இருந்து தேவன்கிட்ட ஒன்று பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது அது உண்ணாவிரதம் கிடையாது, அது உபவாசம் கிடையாது, அதுக்கு பேர் என்னதுங்க? பிடிவாதம். மத்தேயு அப்படின்னு ஒரு சீஷன் நமக்கு நல்லா தெரியும். இவர் ஒரு வரி வசூலிப்பவர். இவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையினால் ஈர்க்கப்பட்டு இனிமேல் நான் ஒரு ஆயக்காரனா இருக்க விரும்பல, நான் வீட்டுக்கு போய் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பின்பாக போகிறேன் என்று முடிவு எடுத்து என்ன பண்றாருன்னா, வேலையை ரிசைன் பண்ணிட்டு வீட்டில் ஒரு ஃபேர்வெல் வைக்கிறார். லாஸ்ட் ஃபேர்வெல், எல்லாரும் வாங்க, என்னையோட நான் ரிசைன் பண்ணிட்டேன், நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சீஷரா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி வீட்டில் கண்டக்ட் பண்ணுறார். அந்த ஃபேர்வெல் பார்ட்டிக்கு யார் யார் அழைச்சிருக்காருன்னு பார்ப்போம். மார்க் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது அவருடைய வீட்டிலே அவர் போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோடு கூட வந்திருந்தபடியால் அவர்களும் இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட யார் பந்தி இருக்கிறாங்கன்னா, அநேக ஆயக்காரரும். யார் ஆயக்காரர்? மத்தேயோட ஃப்ரெண்ட்ஸு. அவர் வரி வசூலிப்பவர்ல, வரி வசூலிப்பவர் ஆயக்காரன்னு சொல்லுவாங்க. அப்போ மத்தேயோடைய ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் பாவிகள் அவரோடு கூட வந்திருந்தபடியால் அவர்களும் இயேசுவ கூட என்ன பண்ணிக்கிறாங்க? பந்தி இருக்கிறாங்க. உடனே இது யார் பார்த்துடுறா தெரியுங்களா? பாருங்க, மார்க் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிப்போம். 16ஆம் வசனம். அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை வேத பாரகரும் பரிசேயரும் கண்டு அவருடைய சீஷரை நோக்கி, அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனபானம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இவங்க ஆயக்காரர் கூட உட்கார்ந்து போஜனம் பண்றது யாருக்கு பிடிக்கல? பரிசேயருக்கும் சதிசேயருக்கும் வேதபாரருக்கும் பிடிக்கல. உடனே ஒரு கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்றாங்க, என்ன இவர் கூட எல்லாம் உட்கார்ந்து போஜனம் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு. பாருங்க, அடுத்து என்ன நடக்குது? 18ஆம் வசனம். 18ஆம் வசனம். யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசம் பண்ணி வந்தார்கள். அவன் என்ன சொல்றானா, பாருங்க, யோவான் ஸ்நானகன் இருக்கிறாரு, யோவான் ஸ்நானகன் உபவாசம் இருக்கிறாங்க, யோவான் ஸ்நானோட சீஷர்கள் உபவாசம் இருக்கிறாங்க. ஆனா உங்க சீஷர்கள் மட்டும் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? உபவாசமே இருக்க மாட்டேங்கிறாங்களே. வாசிங்க. அவர்கள் அவரிடத்தில் வந்து, யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசிக்கிறார்களே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவருடைய சீஷர்கள் என்ன பண்ணல? உபவாசம் இருக்கல. கரெக்ட். இது ஒரு இடத்துல எடுத்த உடனே ஒருத்தர் திருன்னு பார்த்துட்டே இருந்தாரு. ஏன் பார்த்தாருன்னா, இது ரைட்டா ராங்கான்னு. அப்புறம் அவர் பைபிள் எடுத்து படிச்சாலும் அதுதான் இருக்கு, நம்ம பைபிள் இருக்கிறதா. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய சீஷர்கள் என்ன பண்ணல? உபவாசம் இருக்கல. பாருங்க, மார்க் 2ஆம் அதிகாரம் வசனம் 19-20 வசனங்கள் 19 மற்றும் 20. அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா? என்ன கேக்குறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து, ஏன்பா மணவாளன் இருக்கும் போது மணவாளன் தோழர்கள் யாராச்சும் உபவாசிப்பாங்களா அப்படிங்கிற. அப்ப இந்த இடத்துல மணவாளன் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மணவாளனுடைய தோழன் யாரு? 12 சீஷர்கள். மணவாளன் இருக்கும் போது மணவாளன் தோழன் யாராச்சும் உபவாசிப்பாங்களா? ஒரு நாள் வரும், அன்னைக்கு என்ன நடக்கும்? மணவாளன் தங்களுடனே இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்களே. சோ மணவாளன் 3 வருஷம் இருப்பார், அப்பது வரைக்கும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? உபவாசிக்க மாட்டார்கள். மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள். அப்ப மணவாளன் எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு நாள் வரும், 3 வருஷத்துக்கு பின்பாக சீஷர்கள் என்ன பண்ணுவாங்க? உபவாசிப்பாங்க அப்படின்னார். அன்பான சகோதரர்களே, ஒரு கடினமான ஒரு கேள்வி கேட்கிறேன் பாருங்க, நீங்க திணற போறீங்க இந்த கேள்விக்கு. உபவாசம் என்றால் என்ன? எப்படி? கடினமான கேள்வி தானே. ஏன்னா இந்த கேள்வி நான் கேட்கல. உபவாசம் என்றால் என்ன? கேள்விதான் கடினம், ஆனா யாரையும் காயப்படுத்தல. நம்மளை நாமளே வெறுத்து உண தவிர்த்து ஓகே, தேங்க்யூ பிரதர், உண்மையாலே அருமையான ஆன்சர். இப்போ ஃபர்ஸ்ட் சகோதரர் என்ன சொன்னது கவனிச்சிங்களா? நம்மளை நாமளே வெறுத்து, அப்புறம் உணவை தவிர்த்து, அதுக்கப்புறம் நாம் உபவாசம் இருக்கிறத யாருக்குமே என்ன பண்ணக்கூடாது? தெரியக்கூடாது. தெரியாமல் மறைத்து, கரெக்டா? அதை மறைத்து அது இருக்கிறது பேரு தான் உபவாசம். வேற ஏதாச்சும் ஆன்சர் இருக்கா? இந்த ஆன்சர் வச்சுட்டு நம்ம என்டர் ஆயிடலாமா? வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? இருக்கு சிஸ்டர், சொல்லுங்க.
போதும், இந்த ஆன்சரே போதும் தாங்க. ஓகே, அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது எப்படி எழுதுறார்? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம். என்ன சொன்னாரு? உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் போதும். போதும். சாப்பிட்றதுக்கு ஏதோ இருந்து ட்ரெஸ்ஸு போறதுக்கு உடுக்க இருந்தா போதும். சாப்பிட வேண்டான்னு அவர் என்ன பண்ணல, சொல்லவும் இல்லை. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுது? 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும், ஒருவனிடத்திலும் இலவசமாய், நான் ஜெபம் பண்ணிட்டேன் காசு கொடுங்க அப்படின்லாம் எதுவும் கேட்காம, உங்களில் இருங்க, ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமல், உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு, உங்களில் ஒருவனுக்கும் நான் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். யாரு? சவுலா? பவுல். எப்படியாமா? இரவும் பகலும் பிரயாசத்தோடும் அநேக வருத்தத்தோடும் வேலை செய்து என்ன பண்றோம்? சாப்பிட்றோம். பவுலுக்கு இருக்கிற பவர் எல்லாம் வச்சுட்டு ஒருவேளை இந்த 2020-25 ஒரு ஊழியக்காரராக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடந்திருக்கும் தெரியுங்களா? பவுலவே மாற்றிருப்பாங்க நம்ம ஆளுங்க. உங்களுக்கு ஒரு ஜெட்டு ஃப்ளைட், உங்கள் பவருக்கு நீங்கள் என்ன பஸ்ஸில் வரீங்க, நீங்கள் எதில் வரோன்னு? ஜெட்டில் தான் வரோன்னு. அப்படி ஜெட்டில் வந்து பவுலை இறக்கியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் அப்படி தான் போயிருச்சு சரிங்களா? என்ன பவுல் இப்படி வேலை செய்கிறீங்க, இமீடியட்டாக ஒரு காலேஜ் கட்டுங்க, இமீடியட்டாக ஒரு ஸ்கூலை கட்டுங்க, வசூல் பண்ணிடலான்னு வசூல் பண்ணியிருப்பாங்க. பவுல் அப்படி சொல்லல. பவுலோட கான்செப்ட் என்ன? சாப்பிடாமலாம் இருக்கேங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாப்பிட்றதுக்கு உடுக்கிறதுக்கு இருந்தா என்னது போதும், மீதி தேவன் பார்த்துக்குவார். சகோதரர் சொல்ற பாயிண்ட்டுக்கு வர மத்திய 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். மாயக்காரர் தான் அப்படி செய்வாங்க. மாயக்காரரை போல முகவாடுதலாய் இராதீங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவங்களுடைய கான்செப்ட் என்னன்னா, நாங்கள் உபவாசிக்கிறோம் என்பதை மற்றவங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க? காமிச்சிருவாங்க, முகத்திலே காமிச்சிருவாங்க. ஏங்க ரொம்ப சோகமா இருக்கிறீங்க? அது ஏங்க பிரதர் கேட்குறேன். கர்த்தருக்குள்ளாக நாங்கள் என்ன பண்றோம்? உபவாசம் இருக்கிறோம். எப்போ இருந்து உபவாசிக்கிறீங்க? காலையில் 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் உபவாசம் இருந்துட்டு இருக்கிறேங்க அப்படின்னு. ஏன்னா அதுக்கு மேலே பசி தாங்க மாட்டாங்க, சுகர் பேஷண்டாக இருக்கு, கிடுக்கிடுன்னு வந்துடும் உபவாசம் அப்படிம்பாங்க. அப்போ என்ன ரீசன்? அவ்வளோதான், அவங்க கெப்பாசிட்டி அவ்வளோதான். நம்ம வந்து உபவாசிக்கிறோம் வெளியே தெரிஞ்சிச்சுனாலே அது என்னதுங்க உபவாசம். சில இடத்துல பார்த்துருக்கீங்க, 48 மணி நேரம் உபவாசம் பிரேயர் அப்படின்னு போட்டிருப்பாங்க, பார்த்துருங்களா? ஒரு நாள் முழுவதும் உபவாச ஜபம், அமாவாசை முழுவதும் உபவாச ஜபம் அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. அது கேட்கும் போது எப்படி இருக்கும்? பா என்ன இன்னைக்கு ஒரு ஆவி இறங்க போகுது அப்படிம்பாங்க. ஒரு ஆவி இறங்காது சரிங்களா? ஆனா அது போடும் போதே அப்படி ஒரு தாட்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா அங்க போடுறாங்க. அப்போ எங்களுக்கு உபவாசம் இருக்கிறது யாருக்கு? எல்லாத்துக்கும் என்ன ஆயிடுச்சு? தெரிஞ்சிருச்சு. ஸ்டார்டிங்ல அது என்ன ஆயிடுச்சு? அவுட் ஆயிருச்சு. அப்போ ஒரு நாள் சாப்பிடாமல இருந்து தேவன் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா அப்ப மனுஷன் என்ன பண்ணிடுவான் தெரியுங்களா? இதேவே ஒரு வேலையை என்ன பண்ணிடுவான்? வச்சிருவான். ஆனா நம்மளுக்கு விவரம், ஒரு 2 நாள் ஒருத்தர் உபவாசம் இருக்கிறார், ஒரு பொருளை கேட்டுக்கிட்டே இருக்கிறார், 3 நாள் இருக்கிறார், 4 நாள் இருக்கிறார், உபவாசம் இருக்கிறார், சாப்பிடாமே இருக்கிறார். தேவன் அந்த பொருள் என்ன பண்ணல, கொடுக்கவே இல்லை. என்ன பொருள் தெரியுங்களா? 4 நாள் உபவாசம் சாப்பிட, தேவனே இந்த ஃபெஸ்டிவல் டைம் வந்துச்சுன்னா ட்ரெயினில் எனக்கு என்ன கிடைக்க மாட்டேங்குது, டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது, நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறேன், என்ன பண்ணுங்க எனக்கு ஒரு ட்ரெயின் வாங்கி கொடுங்க அப்படின்னா ட்ரெயின் வாங்கி கொடுத்துருவாரா? ஒரு ஹெலிகாப்டர் கேட்டால் ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்துருவாரா? ரோல்ஸ் ராய்ஸ் கார் தான் காஸ்ட்லியோ கைட்டாக வாங்கி கொடுத்துருவாரா? கொடுக்குமா? அதாவது மனுஷன் என்ன பண்ணா அவனுடைய கெப்பாசிட்டி மனுஷனுக்கு தெரியும். தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவார் தெரியுங்க? நம்மனால எக்ஸல் சூப்பர் தான் வாங்க முடியும்னா தேவன்கிட்ட போய் என்ன பண்ணுறது? தேவனே எனக்கு ஒரு எக்ஸல் சூப்பர் வாங்கி கொடுங்க அப்படிங்கிற. நீ பேங்க்கில் போய் லோன் கேட்டால் பேங்க் மேனேஜர் என்ன பண்ணுவார்? வாங்கி கொடுப்பார். இப்போ இங்கே என்ன ஒரு கான்செப்ட் இங்கே வந்து மறைந்து போகுது அப்படின்னா, உபவாசிக்கும் போது அதுதான். இப்போ ஒரு பாயிண்ட் கேட்கும் போது சகோதரர் அழகா விளக்கம் சொன்னார். என்ன விளக்கம் சொன்னார்னா, தன்னைத்தான் வெறுத்து, கரெக்டுங்களா? உணவை தவிர்த்தேன், தன்னைத்தான் வெறுத்து
உணவை தவிர்த்து உபவாசம் இருக்கிறதை மறைத்து இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? உபவாசம். சூப்பராக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தார். ஆனால் நம்ம உபவாசம் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் எங்க இருக்கு தெரியுங்களா? பைபிள்ல இருக்கு. இதே கேள்வியை பிதாவாகிய தேவன் இடத்துல போய் கேட்போம். அப்பா, உபவாசம் என்றால் என்ன, கொஞ்சம் நீங்க என்ன பண்ணுங்க, சொல்லி கொடுங்க அப்படின்னு யார்கிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும்? பிதாவாகிய தேவன்கிட்ட போய் கேட்போம். எங்கே கேட்கலாம்? ஏசாயா 58 அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 58 அதிகாரம் 3ஆம் வசனம். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் பயங்கரமா உபவாசம் பண்றாங்க. ஆனா தேவன் என்ன பண்ண மாட்டேங்கிறாருன்னா, பார்க்கவே மாட்டேங்கிறாரு. நோக்காமல் இருக்கிறது என்ன கொஸ்டின் கேக்குறாங்க. அதுக்கு தேவன் சொல்றாரு, நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது, எங்கள் ஆத்துமாக்களை நாங்க என்ன பண்றோம்? ஒட்டுக்குறோம். நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். ஆத்துமா ஒடுக்குறோம், நீங்க என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, பார்க்கவே மாட்டேங்கிறீங்க ஆண்டவரே. இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். அப்ப என்ன சொல்றாரு தேவன்? அப்ப இங்க பாருப்பா, நீங்க உபவாசம் இருக்கிறீங்க, ஆனா கூடவே என்ன பண்றாங்க? உங்க இச்சையின்படி நீங்க என்ன பண்றீங்க? நடக்கிறீங்க. அதனால நான் என்ன பண்ணல, பார்க்கல. இது போக இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க தெரியுங்களா? வாசிங்க 5ஆம் வசனம். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும், மனுஷன், நல்லா புரிஞ்சுங்க, மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குறதும், அதுக்கு பேரு தான் என்னதாங்க? தன்னைத்தான் வெறுத்து. கரெக்ட் தானே? தன்னைத்தான் வெறுத்து தலைவணங்கி நாணலை போல் ரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும். பழைய ஏற்பாட்டுல அது ஒரு கான்செப்ட். நம்ம ரொம்ப சோகமா இருக்கிற, ரொம்ப துக்கமா இருக்கிற, ரொம்ப வருத்தமா இருக்கிற அப்படின்னா இப்போ எதுல படுத்துக்குவாங்க? ரட்டுடுத்தி சாம்பல போய் என்ன பண்ணிக்குவாங்க? படுத்துக்குவாங்க. இது ஒரு அடையாளம். அப்ப தேவனுக்காக நான் ரட்டுடுத்தி சாம்பல இருந்து வருத்தி கொண்டு ஆத்துமாயை ஒடுக்கி, எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ, இதெல்லாம் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ, இதையா உபவாசம் என்றும், இதையவா உபவாசம் சொல்றீங்க? கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய். கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுகிறாய். அப்போ ஒரு மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறது, ரட்டுடுத்தி நானல்ல படுத்துக் கொள்வது தேவனுக்கு ஆக்சுவலா என்னது இல்லைங்க? பிரியமே இல்லை. அப்ப தன்னைத்தான் ஒருத்தன் வெறுத்து சாப்பிடாமல் இருப்பது தேவனுக்கு ஆக்சுவலா அது என்னது இல்லை? பிரியமே இல்லை. அப்படி ஒரு உபவாசத்தை பைபிள் சொல்லவே இல்லை. இட்ஸ் ஒன் ஆஃப் தி ராங் கான்செப்ட். சரிங்களா? ராங் கான்செப்ட். உபவாசம் இருக்க சொல்லி இருக்கிறார், அது மாற்று கருத்து கிடையில. ஆனா சாப்பிடாமல் இருந்து தன்னை ஒடுக்கிறது உபவாசம் நினைச்சிட்டு இருக்கிறது தான் ராங் கான்செப்ட். ஏன்னா தேவனே சொல்றார், இதேவா உபவாசம் என்று சொல்லுகிறீர்கள், இதேவா கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லுகிறீர்கள். நோ. அப்ப தேவன்கிட்ட கேட்போம், தேவனே அப்பனா உபவாசம் என்றால் என்ன, நீங்க சொல்லி கொடுங்க. அவர் சொல்றாரு பாருங்க, ஏசாயா 58 அதிகாரம் வசனம் 6-7. வசனங்கள் 6 மற்றும் 7. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், பாருங்க, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், நெருக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், பசி உள்ளவனுக்கு என்ன பண்ணுவானுங்க? ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் வஸ்திரம் கொடுப்பதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இதுல எங்கேயாச்சு சாப்பிடாமல் இருந்து தன்னை வருத்தி கொள்ளுகிறவனும் வந்திருக்கா? தலை நிறையா நீங்கள் பூக்கள் வைக்காமல் இருக்கிறதும் அப்படி ஏதாச்சும் வந்திருக்கா? 40 நாள் நீங்கள் கரிஞ்சோறும் சாப்பிடாமல் இருப்பதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்படி ஏதாச்சும் இருக்கா? அப்படி எதுவுமே. ஆனா இன்னைக்கு பாருங்க, வசனத்தை அப்படியே என்ன பண்ணிட்டாங்க? மாத்திட்டாங்க. இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன தெரியுங்களா? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதுனா என்ன? கரெக்டா? நுகத்தடியின் பிணைகளை நெகிழ்கிறதும்னா என்ன? பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதுனா என்ன? துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்வதுனா என்ன? அதே மாதிரி உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அப்படின்னா என்ன? இதை நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஃபர்ஸ்ட் ஒன், அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்த்தல்.
என்னது? எந்த அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்க வேண்டும் என்றால், இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தவறான ஒரு போதனையில என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். சரிங்களா? தவறான போதனையால அது என்ன பண்ணீங்கன்னா கட்டப்பட்டு இருக்கிறார்கள். இந்த கட்டப்பட்டதுல இருந்து என்ன பண்ணணும்னா, யாரோ ஒருத்தரை நம்ம லைஃப்ல என்னைக்காச்சும் என்ன பண்ணிடுவோம், நீங்க விடுதலை செய்ய வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த டேல அநேக கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தங்களோட பக்தி வைராகியத்தை தேவாலயத்துல போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா காமிச்சிருக்கிறாங்க. அது அவர்களுடைய பக்தி, அவர்கள நம்ம குறை சொல்ல விரும்பலை. ஆனா யாரோ ஒருத்தருக்காச்சும் போய் நம்மளால சொல்ல முடிஞ்சிருக்கா? பாருங்க, நீசான் மாசம் 14ஆம் தேதி ஈவினிங்ல தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். இந்த வருஷம் நீசான் மாசம் 14ஆம் தேதி ஈவினிங் எப்ப வந்துச்சுன்னா ஏப்ரல் மாசம் 12ஆம் தேதி வந்துச்சு. நம்மளால சொல்ல முடிஞ்சுதா? யாரோ ஒருத்தருக்கு போய் நரகம் என்றால் என்ன அப்படி நரகம் சப்ஜெக்ட் நம்மளால எடுக்க முடிஞ்சுதா? யாரோ ஒருத்தருக்கு போய் ஆத்துமா வந்து எடுக்க முடிஞ்சுதா? யாரோ ஒருத்தருக்கு உண்மையான தேவன் யாருன்னு நம்மளால சொல்ல முடிஞ்சுதா? அப்படி யாரோ ஒருத்தருக்கு போய் இந்த உண்மையான சத்தியத்தை சொல்லி அந்த தவறான கட்டுகள்ல இருந்து யாரோ ஒருத்தர் விடுதலை ஆக்கிட்டோம்னா அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? உபவாசம். அதுக்கு பேர் என்னதுங்க? உபவாசம். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்த்தல். தெரியுங்களா? இன்னைக்கு எவ்வளவு ஒரு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு தெரியுங்களா? இதெல்லாம் ரொம்ப 20 வருஷமா இந்த ட்ரெண்டிங்ல தான் போறது. ஒருத்தர் நேரா வீட்டுக்கு வரார், ஜபம் செய்யறார். உங்க வீட்டுக்குள்ள என்ன இருக்கு தெரியுங்களா? கட்டு இருக்குது அப்படின்ட்டுருவாங்க. பாத்துருக்கீங்களா? உங்க வீட்டுல என்ன இருக்கு? கட்டு இருக்கு அப்படிம்பாங்க. நல்லா ஜபம் பண்ணா கட்டுகளை நான் ஜபம் பண்ணி அந்த கட்டுகளை என்ன பண்ணிடுவேன்? ஒட்டச்சிருவேன் அப்படிம்பாங்க. இப்போ நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கட்டு உங்களுக்கு யாரு கட்டு வச்சு அது உங்க யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, உங்களுக்கு கட்டு வச்சுக்கிட்டாங்க அப்படிமா. கட்டும்பாங்க. ஒரு கட்டும் இருக்காது. ஒரு கட்டும் இருக்காது. ஆக்சுவல் கட்டு என்ன தெரியுங்களா? நம்ம தவறான ஒரு போதனையில சாத்தா நம்மளை கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த உண்மையான சத்தியம் போகும்போது அந்த தவறான சத்தியத்திலிருந்து என்ன பண்ணிடுவோம்? விடுதலை ஆயிடுவோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சத்தியத்துக்கு செவியை விலக்கி எதுக்கு வருங்க? கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இன்னைக்கு வந்துருச்சு. நிறைய பேர் அதுலதான் இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தரை அதுல இருந்து விடுதலை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்னதுங்க? உபவாசம். தாராளமா உபவாசம். இந்த உபவாசம் இருந்தா யாருக்கு பிடிக்கும்? யாருக்கு? தேவனுக்கு பிடிக்கும். அடுத்தது நுகத்தடையின் பின்னல்களை நெகிழ்த்தல். அது என்ன நுகத்தடைன்னு பாத்தீங்கன்னா யோக். இந்த மாடுகளுக்கு அந்த நுகத்தடி போட்டு என்ன பண்ணிடுவாங்க பாத்தீங்கன்னா அமுத்தி வச்சிருக்கும். என்னதான் மாடு வந்து 3 வேளை உணவு கிடைச்சாலும் அது தலை அந்த கழுத்து பகுதி அதுக்கு என்னவா இருக்குங்க? ஒரு பாரமாவே இருக்கும். அப்பனா இது என்னது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது பாருங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு பாரத்துல இருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலை கொடுத்து விட்டார். இன்னைக்கு ஓய்வு நாள், சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விருத்த சேதனம், இந்த மாதிரி காரியத்துல இருந்தெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன பண்ணிட்டாங்க? ஒரு விடுதலை கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன்ஸ் பீப்புள் கிட்ட ஒரு கல்ச்சர் இருக்கு. இந்தியன் கிறிஸ்டின்ஸ் கிட்ட ஒரு வீட்டுல வந்து ஒரு திருமணம் நடைபெறுதுன்னு வச்சுங்களேன், உடனே கிறிஸ்துவர்களா இருப்பாங்க. ஆனா எது பார்ப்பாங்க தெரியுங்களா? ஜாதகம் கூட பார்க்க எது பார்ப்பாங்க? நல்ல நாள் பார்ப்பாங்க. 2 கிறிஸ்தவர்கள் வந்து 2 குடும்பங்கள் இணையிருச்சுன்னா எப்ப மேரேஜ் வச்சுக்கலாம்னா உடனே அந்த கேலண்டர் எடுப்பாங்க. எதுக்கு கேலண்டர் எடுத்துட்டு? எதுக்கு? டேட்டு பார்க்கறக்கா? இல்ல, டேட்டு பார்க்கதா? என்ன டேட்டு பார்க்கறதுங்க? நல்ல நாள் பார்க்கறக்கு. அப்ப எப்படி இப்ப இயேசுக்கு சொல்லிக்கிறாரா இதெல்லாம் நல்ல நாள், இதெல்லாம் வந்து துக்க நாள், இந்த நாள் எல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறாரா? அப்படிலாம் சொன்னதே கிடையாது. ஒரு மோசமான நாள் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு மோசமான ஒரு நாள் இருக்கு, அப்படி அவங்க திங்க் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அந்த மோசமான நாள்ல பேங்க் வந்து கூப்பிட்டு உங்களுக்கு 2 கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயா மோசமான நாள், நான் வாங்க மாட்டேன்னு சொல்லுவோமா? அப்படி ஏதாச்சும் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் என்ன பண்ணிக்கிறேன்? பார்த்துக்கிறேன். மனுஷனுடைய ஒரு காரியங்கள் அப்ப என்ன நடக்குது? மனுஷன் அது என்ன பண்ணிக்கிறான்னா நல்ல நாளெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடறான்.
ஒரு ஒரு கல்ச்சர், ஒரு ரிச்சுவல்ஸ், நான் சொல்றது புரிஞ்சுங்களா, ஒரு ரிச்சுவல்ஸ் அதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா செய்றாங்க. ஒரு பொண்ணுக்கு அது ஒரு சீர் பண்றாங்க. அது நார்மலா ஒரு ஹியூமன் பீயிங்ல நடக்கிற ஒரு விஷயம். ஒரு சீர் செய்யும் போது ஒரு ஐயர் வந்து உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காருங்க, ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ரிச்சுவல்ஸ் பாருங்க என்ன ஆயிடுச்சுன்னா, கிறிஸ்துவ மதத்துக்குள்ள அப்படியே ஒரு ரிச்சுவல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இப்படி யாராச்சும் செஞ்சிட்டு இருந்தாங்களா, நீங்க போய் சொல்லுங்க, எல்லா நாளும் நல்ல நாள் தான், ஓய்வு நாள் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விருத்த சேதனை கிடையாது. இந்த மாதிரி உலக பிரகாரமான காரியங்களை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை விடும்போது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாருங்க, ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டார் என்பதை நம்ம பார்க்கின்றோம். ஸோ கம்ப்ளீட்டாக என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் என்னதுங்க, உபவாசம். 2 பார்த்துட்டோமா, பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடுத்தல். எது, சாப்பாடு இல்லாமல் இருக்கவனுக்கு ஒரு சோறு வாங்கி கொடுத்தா போதுமா, அந்த சோறா சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தா உலகத்தில் நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, எல்லாத்துக்கும் உணவு கொடுக்குறாங்க. அப்போ இங்கே உணவு அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை. எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. அப்போ உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை என்ன பண்ணேன், உட்கொண்டேன். அப்போ பசியுள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, யார் தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு ரொம்ப பசி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, யார் தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு ரொம்ப தாகம் உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டுங்க, நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ அவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக நாம் வந்து உணவை கொடுக்க வேண்டியவர்களாக நாம் என்ன பண்றோம்னா இருக்கிறோம். அப்படி யாராச்சும் தேவனுடைய வார்த்தை நம்ம சொல்லணும்னா அதுக்கு பேர் என்னது, உபவாசம். துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுதல் அப்படின்னா, இப்போ ஒரு டவுட் வரும் உங்களுக்கு, பிரதர் ஈஸ்டரும் இல்லைங்கிறீங்க, கிறிஸ்மஸும் இல்லைங்கிறீங்க, கரெக்டு தானே, நரகமும் இல்லைங்கிறீங்க, அப்புறம் எந்த ஃபங்க்ஷனும் என்ன பண்ண வேண்டாம், கொண்டாட வேண்டாங்கிறீங்க. அங்கே போகிற இடம் அவங்க சொல்கிறது நமக்கு என்ன வரும், நீங்கள் பார்த்துருக்கீங்களா, சத்தியத்தை கேட்டு நீங்கள் சர்ச்சுக்கு போனீங்கன்னா அவங்க பேசுறதுலாம் நமக்கு கோவம் வரும், உண்மையாலே கோவம் வரும். ட்ரூத் நமக்கு நல்லா உள்ளே போயிடுச்சுன்னா கோவம் வரும். ஏன்னா அவங்க பாதையை வந்து ட்ரூத் என்ன பண்ண முடியாது, அவங்களால பேச முடியாது, அங்கேயும் கேட்க முடியல, என்ன பண்ணுறதுன்னே தெரியலிங்க பிரதர் அப்படின்னு இருந்துச்சுன்னா கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுங்களா, லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். பயப்படாதீங்க, எங்க போறேன்லாம் பயப்படாதீங்க, என்னுடைய பிள்ளைகள் கொஞ்சம் பேர் இந்த பூமியில என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க, அவர்களோட நீங்க என்ன பண்ணிக்கங்க, சேர்ந்துக்குங்க. அப்ப யாராச்சும் சத்தியத்தின் மேல வாஞ்சையா இருந்து, எனக்கு பிதாவாகி தேவனும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் சத்தியம் மட்டும் எனக்கு போதுங்க அப்படின்னு அந்த விசுவாசத்துல யாராச்சும் இருந்தாங்கன்னா அவர்களை நம்ம சேர்த்து கொண்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் என்னது, உபவாசம். சரிங்களா. வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுத்தல். கரெக்டா, அப்படி ரோட்ல போறோம், யாராச்சும் துணி இல்லைன்னா அவங்களுக்கு என்ன பண்ணிடுறோம், ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா உபவாசமா, இல்லை. என்ன வஸ்திரம் பாருங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. அப்ப யோசிச்சு பாருங்க, அக்கிரமத்தின் கட்டுகளை இருந்து ஒருத்தர் விடுவிச்சு, நுகத்தடியின் பிணையில இருந்து ஒருத்தரை நெகிழ்த்து, இந்த மாதிரி உலக பிரகாரமா காரியங்கள், ரிச்சுவல்ஸ், நல்ல நாள் கெட்ட நாள்ல எதுவும் இல்லை சொல்லி கொடுத்து, அவனுக்கு நல்ல ஒரு சாப்பாடு, தேவனுடைய வார்த்தையை நல்லா கொடுத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயும் போகாத, கவலைப்படாதீங்க, தேவனுடைய பிள்ளைகள் நம்ம இருக்கிறோம் சொல்லி துரத்துண்ட சிறுமியினர்களை வீட்டில் சேர்த்து கொண்டு, கடைசி என்ன செய்யணும்னா அவளுக்கு ட்ரெஸ் இல்லாமல் இருப்பாங்க, அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, அவளுக்கு எதை ட்ரெஸ்ஸாக போடணுங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே ட்ரெஸ்ஸாக நம்ம கொடுக்க வேண்டும். அப்படி யாராச்சும் நம்ம ட்ரெஸ்ஸு கொடுத்தோம்னா அதுக்கு பேர் என்னது, உபவாசம். அடுத்தது, மாம்சமானவனுக்கு உன்னே ஒழிக்காமல் இருப்பது. அப்படின்னா அப்படி அப்படி ஞானஸ்தானம் எடுத்து நம்ம கூட சேர்ந்து இருக்கும் போது அவங்ககிட்ட நம்மளை மறைக்க கூடாது. எப்படின்னா, எனக்கு வந்து பயங்கரமா கோபம் வரும், பயங்கரமா என்ன பண்ணுவேன், பொய் சொல்லுவேன், ஆனா அவர்கள் முன்னாடி நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, நடிப்பேன். அந்த மாதிரிலாம் நடிக்காதீங்க.
அப்போ மாம்சமானவன் என்னை ஒழிக்காமல் இருப்பது என்ன அப்படின்னா கிரைஸ்ட் கேரக்டர். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதை அதிகமாக காட்ட வேண்டும். அப்படி காட்டினோம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருப்பது. வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 2 அதிகாரம் வசனம் 2 முதல் 4. பிலிப்பியர் 2 அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 4 முடிய, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. அவன் தனக்கான ஏசி போட்டீங்களா? இருமல் வருது. அவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை என்ன பண்ணுதுங்க? நோக்குவானுங்க. அப்படின்னா உன் மாம்சமானவனுக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஒழிக்க கூடாது. சிம்பிள். ஸோ இதுக்கு பேர் என்னது பார்த்தீங்கன்னா உபவாசம். பிலிப்பியர் 4 அதிகாரம் 8 வசனம் வாசிப்போம். பிலிப்பியர் 4 அதிகாரம் 8 வசனம், கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். போதும். இதை மட்டும் செய்தால் நமக்கு போதுமானது. இதுக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா உபவாசம். இதுக்கு பேர் தான் உபவாசம் என்பதை நம்ம பார்க்கின்றோம். ஓகே, ரைட். அடுத்தது, இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்தாரா இல்லையா? மத்தேயு 4 அதிகாரம் 2 வசனம் வாசிங்க. மத்தேயு 4 அதிகாரம் 2 வசனம், அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. பாருங்க, 40 நாள் உபவாசம் இருக்கிறார், அவருக்கு என்ன ஆயிடுச்சுங்க? பசி உண்டாயிருச்சு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து 40 நாள் என்ன பண்ணல? சாப்பிடல. பாருங்க, இயேசு கிறிஸ்து 40 நாள் சாப்பிடலையே, அதுக்கு பேர் உபவாசம் தானே அப்படின்னு கேட்டா இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த 40 நாள் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருந்திருப்பார்? 40 நாள் வெரி குட், சூப்பர். என்ன பண்ணிட்டு இருந்திருப்பார்? ஜபம் செய்து கொண்டிருப்பார். அவங்க அப்பா கூட என்ன பண்ணிட்டு இருப்பாருங்க? பேசிட்டு இருந்திருப்பார். கரெக்டுங்களா? ஒன்னா ஜபம் செய்திருப்பார், அப்பா கூட என்ன பண்ணிட்டு இருப்பாரு? பேசிட்டு இருந்திருப்பார். ஒரு சினாரியோ சொல்றேன், இந்த சினாரியோ நல்லா புரிஞ்சுங்க. ஒருத்தர் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கார். ஒரு மார்க்கெட்டிங் ஒர்க் என்ன பண்ணிருக்காருங்க? பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாள் மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு நியூஸ் வருது. என்ன நியூஸ் வருது அப்படின்னா, இன்னைக்கு இந்த கம்பெனியோடைய சேர்மன் என்ன பண்றாரு? நம்ம கம்பெனியை விசிட் பண்றாருன்னு எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க? ஒரு பரபரப்பு வந்துருது. ஏன்னா யார் வந்திருக்கிறா? சேர்மன் வந்திருக்கிறார். எல்லாம் ஒரே பரபரப்பா அந்த கம்பெனி வேலை செஞ்சுட்டு இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு என்ன பண்ணிருக்காருன்னா, சேர்மன் பேசுறார், பிரசிடென்ட் கூட பேசுறார், எம்டி கூட பேசுறார், எல்லாத்துக்கூடயும் பேசுறாங்க. ஒரு பயங்கர ஒரு அலர்ட் ஆகுது. கரெக்டாக 1 மணிக்கு பெல் அடிச்சிடுறாங்க. எதுக்கு? லஞ்ச் டைம். 1 மணி. சரியான பசி. நம்ம நேராக போய் கேன்டீன் போய் டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அந்த சாம்பார் சாதம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாம்பார் சாதம் அப்படி கை வைக்கிறோம் 1:15. உடனே ஒருத்தர் கிடுகிடுன்னு ஒடியாடுறாரு. ஒடியா என்ன சொல்றாருன்னா, சேர்மன் உங்களை என்ன பண்றாரு? கூப்பிட்றாருன்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த சேர்மனை அப்படியே கொஞ்சம் சேரில் வெயிட் பண்ண சொல்லுங்க, அந்த சாம்பார் சாதம் சாப்பிட்டு 2 மணிக்கு தான் எனக்கு லஞ்ச் முடியும், நான் 2 மணிக்கு அவரை பார்க்குறேன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவோமா? என்ன பண்ணுவோம்? எப்படி என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? கையை சாம்பார் சாதத்தை விட்டுட்டு சேர்மன் கூப்பிட்றாருன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, கையை கூட கழுவ மாட்டோம், அப்படியே கையோடயே ஓடிடுவோம். இப்படியே ஓடிடுவோம். லெஃப்ட் ஹேண்டு இல்லை, ரைட் ஹேண்டு. நம்ம இது இருக்குனால லெஃப்ட் ஹேண்டு காமிச்சிட்டேன். அப்படியே ஐயா கூப்பிட்டீங்களான்னு ஓடிடுவோம். அங்க உள்ள ஓடி சேர்மன் நம்மளை பார்க்குறாரு. வெயிட் பண்ணு, 20 மினிட்ஸ் என்ன பண்ணு, வெயிட் பண்ணு, அந்த சேர்ல உட்காரு, இப்போ நான் வந்துடுறேன், அந்த சேர்ல உட்காருன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் பேசிட்டு இருக்கிறார். நம்ம 20 நிமிஷமா சொன்னவர் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மணி 2:15 ஆயிடுச்சு. என்னாச்சுங்க? 2:15 ஆயிடுச்சு. நமக்காக கிடுகிடுன்னு நடக்குது. இவர் என்னத்தை கேட்பாரோ, என்ன சொல்ல போறாரோ, வேலை இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கோம். ஒரு 3 மணிக்கு நம்மளை கூப்பிட்டு நம்மளோட ஒர்க்கெல்லாம் ரிவ்யூ பண்ணுறாரு. என்ன பண்ணியிருக்கிறீங்க எல்லாம் ரிவ்யூ பண்ணுறாரு. ஒரு 4:30 மணி ஆயிடுச்சு. 4:30 5 மணி ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம் 5 மணி வரைக்கும்? பசி எடுக்கும்னு நினைக்கிறீங்க? எடுக்கவே எப்போ பசி எடுக்கும்? அவரு சரி பரவாயில்ல போயிட்டு வாங்க, நல்லா வேலை செஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த சேர்மன் ரூம்ல இருந்து கரெக்டு வெளியே அந்த கதவை சாத்தின பின்னாடி தான் அப்பா அப்படின்னு சொன்னோன்னே என்ன வரும்? பசி வரும். ஏங்க
ஏன் 1 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் அவர் சாப்பிடல? ஏன் சாப்பிடல? பதட்டம் இல்லை. சேர்மன் என்னை விடவும் அவர் யாரு? பெரியவர். நான் என் வீட்டில் 3 வேளை நான் சாப்பிட்றேன்னா அதுக்கு ரீசன் என்னது? சேர்மன். நான் இன்னைக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்னா அதுக்கு யாரு? சேர்மன். என் குடும்பம் சந்தோஷமா இருக்குன்னா அதுக்கு காரணம் யாரு? சேர்மன். ஒரு அற்பமான ஒரு சேர்மனுக்கே இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறமே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார் கூட பேசிட்டு இருந்தார் தெரியுங்களா? பிதாவாகிய தேவன் கூட. அவர் சேர்மனுக்கெல்லாம் சேர்மன், அண்ட சராசரத்துக்கும் படைத்தவர். அவருக்கு தெரியும், அவருடைய கனம் மகிமை தெரியும். எங்க அப்பாட்ட பேசிட்டு இருக்கும்போது 40 நாள் இல்ல, இன்னொரு 40 நாள் இருந்தாலும் எனக்கு என்ன எடுக்காது? பசிக்காது. சாப்பிடாமல் இருந்து அவங்க அப்பாட்ட பேசல, நல்லா புரிஞ்சுங்க, சாப்பிடாமல் இருந்து பேசல, அப்பாட்ட பேசும்போது அவருக்கு என்ன பண்ணல? சாப்பாட்டு மேல மைண்ட் இல்லை. சொல்ற கான்செப்ட் புரிஞ்சுங்களா? அப்பா கிட்ட பேசும்போது சாப்பாட்டு மேல அவருக்கு என்ன இல்லை? கவனம் இல்லை, மைண்ட் இல்லை. அப்பா கிட்ட பேசி முடிஞ்சு வனாந்திரத்துல இருந்து வெளியே வரும்போது அவருக்கு இப்ப என்ன ஆயிடுச்சுங்க? பசி. இப்ப பசிக்குது, அவ்வளவுதான். அப்ப பசியோடும் எது இம்பார்ட்டன்ஸா இருந்துச்சுன்னா பிதாவாகிய தேவன். அதனாலதான் அந்த 40 நாள் வெளியே வந்தோடனே பிசாசு என்ன பண்ணிட்டாருன்னா சோதித்தார். நீங்க ரொம்ப பசியா இருப்பீங்களே, இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடுங்கள். இயேசு கிறிஸ்து சாப்பிட்டாரா? நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? அப்பமா பணியாரமாக்கி சாப்பிடுன்னு சொல்லிட்டு பணியாரம் சுட்டுருப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி என்ன பண்ணல, செய்யவே இல்லை. அழகா வார்த்தை சொன்னார், மனுஷன் 40 நாள் மாத்திரம் இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான். கான்செப்ட் புரிஞ்சுங்களா? அப்போ பசியை அவங்க முன்னா வைக்கவே இல்லை, சாப்பாட்டை முன்னெடுத்து அவங்க வைக்கவே இல்லை. அப்ப அப்பா வேலை செய்யும் போது நமக்கு பசிக்கும் பாத்தீங்களா, அதை பசியை பொருட்படுத்தாமல் அப்பாவோட வேலை செய்யறோம் பாத்தீங்களா, அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? உபவாசம். மார்க் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பின்பு வீட்டுக்கு போனார்கள். அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கும் சமயம் இல்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள். சாப்பிடலான்னு வீட்டுக்கு போறாங்க, அங்கேயும் ரெஸ்ட் இல்ல. அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்து பார்க்க வராங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலைங்க? எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, நான் சாப்பிட்டு வரேன்னு சொன்னாரா? நோ. அப்பா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அப்பா வேலை செய்ய எடுக்கும் போது என்ன வரலைங்க? பசி எடுக்கலை. இவ்வளவுதான் கான்செப்ட். பாருங்க, இந்த பூமியிலேயே நிறைய சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க. மேல இருக்கிறது யாரும் தெரியல, மேல இருக்க யாரும் தெரியும், கீழே இருக்கிறது தெரியல. ஒரு சயின்டிஸ்ட் உங்களுக்கு புரிந்து கொள்ள இருக்காங்க. இந்த சயின்டிஸ்ட் பார்த்துருக்கீங்கன்னா நல்லா ஷேவ் பண்ண மாட்டாங்க, ஹேர் கட் பண்ண மாட்டாங்க, டை அடிக்க மாட்டாங்க. ஏன் 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 ஷேவ் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன் டை அடிக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் ஹேர் கட் பண்ண மாட்டேங்கிறாங்க? எல்லா சயின்டிஸ்டுமே அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் சயின்டிஸ்ட்னு ஃபோட்டோ எடுத்தாலே இப்படி தான் இருப்பாங்க. அக்கா ஏன்? என்ன ரீசன்? என்ன ரீசன்னா அவங்க எப்போவுமே இந்த ஆராய்ச்சியில் என்ன பண்ணிடுவாங்க? அப்படியே மூழ்கிடுவாங்க. அவங்களுக்கு தாடி வந்தா என்ன, முடி வந்தா என்ன, பசி வந்தா என்ன, செத்து போனா என்ன, நோய் வந்தா என்ன, கொரோனா வந்தா என்ன, எனக்கு என்ன, நான் கண்டுபிடிக்கிறதை கண்டுபிடிப்பேன். வீட்டுக்கு வரமாட்டாங்க, குடும்பத்துக்கூட டச்சே இருக்காது. ஆராய்ச்சி ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு சொல்லி ஆராய்ச்சியிலேயே இருப்பாங்க. அப்படியே மெலிஞ்சு போயிடுவாங்க. எப்ப தெரியுங்களா சந்தோஷமா சாப்பிடுவாங்க? தான் எதிர்பார்த்ததை கண்டுபிடிச்ச பின்னாடி என்ன பண்ணிடுவாங்க தெரியுங்களா? சந்தோஷமா சாப்பிடுவாங்க. ஏன் உங்களுக்கு பசி எடுக்கல? ஏன் பசி எடுக்கலன்னா பசியை விடவும் எது முக்கியமா இருக்கு? அந்த ஆராய்ச்சி முக்கியமா இருக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு பட்டணமே என்ன பண்ணிருக்கு? உபவாசம் இருந்திருக்கு. யோனா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோனா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். யோனா போய் சொல்லிட்டாரு, நீ அழிஞ்சு போயிருவ அப்படின்னு உடனே அந்த நினிவே ராஜா நல்ல ராஜா போல் இருக்கு, கொஞ்சம் புத்திசாலியான ராஜா. என்ன பண்ணிட்டாருன்னா, ஓகே நம்ம கர்த்தரை இறக்கமுள்ளவர்னு கேள்விப்பட்டிருக்கிறோம், பேசாம நம்மளால என்ன பண்ணிடுவோம், உபவாசம் இருந்துரும் சொல்லிட்டு உபவாசம் இருந்துட்டார். அப்ப எப்படி உபவாசம் இருக்கிறாராமா? பெரியோர் முதல் சிறியோர் மட்டும். அப்படின்னா எப்படி? சிறியோர் குழந்தைகிட்ட போய் இங்க பாரு சாப்பிட்டீங்கன்னா கடவுள் கொண்டு ஓடுவார், அதனால என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னா குழந்தைக்கு ஏதாச்சும் தெரியுமா? கடவுள் அவ்வளோ கடுமையானவரா? அச்சுச்சோ குழந்தையெல்லாம் சாப்பிடாம இருக்கு, உன்னை காப்பாத்திருவாரா? ஆனா என்ன வசனம் இருக்கு? பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள்,
அடுத்த வசனம் வாசிங்க. வசனங்கள் 6 மற்றும் 7. இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் அது என்னதுங்க? மனுஷன் உபவாசம் இருக்கலாம், மிருகங்களுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க? ஆடே நீ 3 நேரம் என்ன பண்ணாத, புள்ளை திங்காதே. நான் உபவாசம் இருக்கோன்னா ஆடுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா ஆட்டை என்ன பண்ணிக்கிறாங்க? உபவாசம் இருக்க வச்சிருக்கிறாங்க. வாசிங்க. மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும். மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்குன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அப்படின்னா, ராஜா என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம பாவம் செஞ்சுட்டோம், என்ன ஆயிட்டோம்னா பாவம் செஞ்ச நிமித்தமாக தேவன் என்ன பண்ண போறாரு? அழிக்க போறார். இனிமேல் நம்ம பாவம் செய்ய வேண்டாம், பாவத்திலிருந்து என்ன பண்ணிடுவோம்? மனம் மாறிடலாம். மனம் மாறுவதற்கு என்ன அடையாளம்னா, தேவனே நாங்க மனம் மாறிடுறோம். நான் மனம் மாறுவதே உங்களுக்கு நாங்க எப்படி காட்டுறோம்னா, நீங்க எப்படி இருந்தாலும் எங்களை அழிக்க போறீங்க, ஆனா அழிக்காமல் இருப்பதற்கு நாங்களே உங்களுக்கு என்ன பண்ணிடுறோம்? ஒப்பு கொடுத்துட்றோம். நீங்க எங்களை பிளஸ் பண்ற வரைக்கும் நான் உங்க கூடயே நாங்க என்ன பண்ணிருக்கிறோம்? தரிச்சிருக்கிறோம். ஏதாச்சும் டைமிங் வச்சாங்களா? 24 hours நாங்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்றோம் ஆண்டவரே, 48 மணி நேரம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்றோம் அப்படின்னு டைமிங் வச்சாங்களா? டைமிங்லாம் எதுவும் வைக்கல. அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நாங்க என்ன பண்றோம்? இப்படியே உபவாசம் இருக்கும். உங்களவே நாங்க தெரிச்சுக்கிறோம். காரணம் என்ன? நான் உபவாசம் இருக்கலைன்னா நீங்க அழைச்சிருவீங்க. கரெக்டு தானே? ஏன்னா இப்ப நாங்க மனம் மாறிட்டோம். நாங்கள் மனம் மாறிட்டோம் என்பதை உங்களுக்கு நான் என்ன பண்றோம்? நாங்க தெரியப்படுத்தும். அதனாலதான் யோனா சொன்னாரு, வலது கைக்கும் இடது கைக்கும் என்னது வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் இவங்க. அவங்க மனம் மாறிட்டாங்க, மனசு மாறிட்டாங்க. அதனால என்ன பண்ணிட்டேன்? நான் காப்பாத்திட்டேன் அப்படின்னாரு. இங்கேயும் சாப்பாடு பத்தி அவங்க பேசவே இல்லை. அடுத்தது ஒரு பிசாசு இருக்கு தெரியுங்களா? பிசாசு மத்தேயு 17 அதிகாரம் 21 வசனம். மத்தேயு 17 அதிகாரம் 21 வசனம். இந்த ஜாதி பிசாசு, இதுக்கு ஒரு ஜாதி. என்ன ஜாதி? இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இந்த பிசாசை விரட்டுறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுகிறது? உபவாசம் தேவைப்படுகிறது, அதுக்கப்புறம் ஜபம் தேவைப்படுகிறது. கரெக்டு தானே? பிசாசு கேட்டு போயிட்டு நம்ம பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம். பிசாசே வெளியே போ அப்படின்னா அது சொல்லுது, இங்க பாரு நீ ஜபம் மட்டும்தான் பண்ணியிருக்கிற, நீ என்ன பண்ணல? உபவாசம் இருக்குல்ல, போய் உபவாசம் இருந்துட்டு வா, அப்புறம் நான் போறேன் அப்படிங்கிறது. அப்புறம் நம்ம நேரம் வீட்டுக்கு போய் 3 நாள் உபவாசம் இருந்து சாப்பிடாம இருந்து பாரு இப்ப நான் உபவாசம் இருந்து ஜபம் பண்ணிட்டு வரேன் போயிரு அப்படின்னா அது போயிருமா? போகாது. அப்பனா என்னது? இன்னைக்கெல்லாம் பிசாசு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? முடிய பிடிச்சிட்டு எங்க ஊர் சைடெல்லாம் பயங்கரமான பேச்சுவார்த்தை. எங்கிருந்து வந்தாய், ஏன் வந்தாய், எதற்கு வந்தாய், எப்படி வந்தாய் அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா உருன்னு பதில் சொல்லிட்டு இருக்கு. கொடு ஆதார் கார்டு கொடு, பேன் கார்டு கொடு, அட்ரஸ் கொடுன்னு, பேங்க் இது மாதிரி எல்லா டீட்டெயிலும் கேட்கறது. போவையா அப்படின்னா நான் போக மாட்டேன். போவையா? போக மாட்டேன். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் டென்ஷன் ஆயிட்டாங்க, சீக்கிரம் விரட்டுங்க மூச்சு புட்டுது அப்படின்னு. ரொம்ப நேரமா பிசாசு கூட என்றது பேச்சுவார்த்தை. அப்படி ஏதாச்சும் இயேசு கிறிஸ்து பேச்சுவார்த்தை நடத்தினாரா? வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம், வாட் இஸ் யுவர் பிளேஸ், நேட்டிவ் பிளேஸ் என்ன, இப்படி ஏதாச்சும் கேட்டாரா? வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டாரா? அப்படி இல்லை. அப்புறம் என்ன இந்த ஜாதி பிசாசு? இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஜாதி இருக்கா? இந்த ஜாதி பிசாசு என்னவாமா? ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் இன்றி மற்ற எந்த விதத்தினாலும் என்ன பண்ணாதுங்க? புறப்பட்டு போகாது. என்னது? இதுதான் டவுட் வந்துருச்சு. சரி, இது இவங்களே பைபிள் சொசைட்டி என்ன பண்ணாங்க தெரியுங்களா? திருவிவிலியத்தில் அழகா போட்டிருக்கிறாங்க. வாசிங்க. மத்தேயு 17 அதிகாரம் 21 வசனம். திருவிவிலியம், இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலுமே அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார். இந்த வசனத்துக்கு முன்பாக இந்த ஈ தானே இது. ஈக்கு முன்னாடி என்ன இருக்குங்க தெரியலையா? ஸ்டார். வெரி குட். ஸ்டாருக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஒரு பிராக்கெட். இங்க பிராக்கெட் ஆரம்பிச்சு எங்க முடிஞ்சிருக்குங்க? இங்க முடிஞ்சிருக்கு. கரெக்டுங்களா? இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோம்பினாலும் இன்றி வேறு எதுனாலும் வெளி ஏறாது என்றார். பிராக்கெட்டுக்குள்ள இருந்தால் அது என்னது? என்னது? வெரி குட். என்னது? சேர்க்கப்பட்ட வசனம். ஸ்பியூரியஸ் பைபிள் வெர்சஸ். நீங்க கூகுளில் போய் ஸ்பியூரியஸ் பைபிள் வெர்சஸ் அடிங்க. நாங்க போட வேண்டாம், பைபிள் எழுதினவங்களே என்ன பண்ணுவாங்க? டிரான்ஸ்லேட் பண்ணவங்களே போடுவாங்க. இப்படி ஒரு வசனமே
பைபிளில் இல்லை. இது காலப்போக்கில் என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்க, நம்மளால உள்ள அப்படியே நுழைச்சு விட்டாங்க. இது உண்மையை நினச்சிட்டு இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டு தெரியுங்களா, பேய் ஓட்டு பார்த்துருக்கீங்களா, பேய் ஓட்டத்தை பார்த்துருக்கீங்களா? அந்த அம்மா கிடுக்கிட்டுன்னு அப்படியே உருண்டு போய் அந்த வாசலில் போயிட்டு பின் வெளியில் வந்துடும் இப்படி. இதுதான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா பேய் விட்டுட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஆத்மா சப்ஜெக்ட்லேயே பார்த்துட்டோம். பேய்ங்கிறது என்ன, வேற ஒன்றுமே கிடையாது. அது யாருங்க? கெட்டுப்போன தேவ தூதர். அதனால தான் இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த பேய்கள், அந்த 2 மனுஷருக்குள்ள அந்த பேய் சொல்லிச்சு, காலம் வருக்கு முன்பே ஏன் எங்களை துன்பப்படுத்த வந்தீர்கள் அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அதெல்லாம் இல்லை, நீ கிளம்பி போன்னு சொன்னே பேய் என்ன சொல்லுச்சு, அங்கே ஒரு பன்னிக்கூட்டம் இருக்குது, அதை நான் போய் சேர்ந்துக்கிட்டுமான்னு கேட்டுச்சு. உனக்கு ரைட்டான பிளேஸ் என்னது, போ அப்படின்னு ஒன்னே. வேற ஏதாச்சும் பேசினாரா இயேசு கிறிஸ்து? போ அப்படின்னு சொன்னே எல்லா பேய்களும் பிசாசும் எங்கே போயிடுச்சுங்க? பன்னிக்கூட்டத்துக்கு போயிடுச்சு, பன்றிகள் கிட்ட போயிடுச்சு. யார் கோவம் வந்துருச்சு? பன்றிகளுக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து என்ன பண்ணுச்சுன்னா அதெல்லாம் மேலேருந்து சூசைட் பண்ணிக்கிச்சு. அப்போது எந்த பேச்சுவார்த்தையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலைங்க, பிசாசு கூட செய்யவே இல்லை. இது சேர்க்கப்பட்ட ஒரு வசனம். அப்போ உபவாசம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, தவறான சத்தியத்திலிருந்து ஒருத்தரை நம்ம விடுதலை பண்ணோம்னா அதுக்கு பேர் என்னதுங்க? உபவாசம். உலக கலாச்சாரத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, ரிச்சுவல்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவர்கள் இது செய்வது தவறு, சத்தியத்தின்படி செய்வது தவறுன்னு சொல்லி அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய போதகத்தையும் பிரசங்கம் பண்ணுறது உபவாசம். 3வது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரம் ஞானஸ்தானம் கொடுப்பது ஒரு உபவாசம். பசியுள்ளவனுக்கு ஆகாரம் கொடுப்பது, நிறைய சத்திய வார்த்தைகளை கொடுப்பது ஒரு உபவாசம். ஒரு மனுஷன் இதெல்லாம் கேட்டுக்கொண்டு நம்ம இடத்துல வரும்போது தன்னை ஒழித்து கொள்ளாமல் உண்மையான கிரைஸ்ட் கேரக்டரை காமிச்சு அவங்கள சேர்த்து கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேரு ஒரு உபவாசம். இந்த உபவாசம் தான் தேவனுக்கு பிடிச்சிருக்குமே தவிர தன்னை வருத்தி கொண்டு சாப்பிடாமல் இருந்து தேவன்கிட்ட எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்பது தேவனுக்கு என்ன பண்ணாதுங்க, அது உகந்த உபவாசம் கிடையாது. ரைட், அடுத்த டாபிக் எங்க போயிடலாம்? அந்நிய பாஷை. சரிங்களா? ஓகே, அந்நிய பாஷை டாபிக். இந்த அந்நிய பாஷை முதல் வேதாகமத்தில் எங்க பேசப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது பெந்தகோஸ்தே நாளில் பேசப்பட்டுச்சு. என்னாச்சு? பெந்தகோஸ்தே நாளில் ஒரு அக்னி எல்லாத்து தலைகள் மேலே வந்துச்சுங்க. என்ன பண்ணுச்சுங்க? இறங்குச்சு. இறங்கின பின்னாடி என்ன நடந்துச்சு? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 3-4. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 மற்றும் 4. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. பாருங்க என்ன நடந்திருக்கு. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் என்ன பண்ணிருக்குங்க? அமர்ந்து இருந்துச்சு. அப்ப எல்லாத்து மேல ஒரு அக்னி இறங்குது. இந்த அக்னி இறங்கினோடனே என்ன ஆகுது? வாசிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. அக்னி வந்த உடனே எது நிரம்புதுங்களாமா? பரிசுத்தாவி. நல்லா புரிஞ்சுங்க. அக்னி வந்த உடனே பரிசுத்தாவி அப்படியே இறங்குகிறது. ஆவி தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆவி தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி என்ன பேசினாங்களாமா? வெவ்வேறு பாஷைகளை பேசுகிறாங்க. இதுதான் இன்னைக்கு அந்நிய பாஷை பேசுறதுடைய பேசிக் பைபிள் வசனம். அதனாலதான் ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? ஜெபம் பண்ண நல்லா நீங்க நிறைய அந்த ஜெபம் பண்ண ஜப வீரர்கள் போதகர்கள் ஜெபம் பண்ணும்போது நீங்க அந்த ஜப வார்த்தைகள் கேட்டோன்னா அக்னி இறங்கட்டும், அக்னி இறங்கட்டும், அக்னி இறங்கட்டும். எந்த அக்னி தெரியுங்களா? இந்த அக்னி தான். அக்னி இறங்குச்சுன்னா என்ன வரும்? அந்நிய பாஷை வரும், பரிசுத்தாவி வரும். பரிசுத்தாவி வந்துன்னா என்ன வரும்? அந்நிய பாஷை. அதனாலதான் அக்னி உங்களுக்கு இறங்குவதாக அப்படின்னு சொன்னோன்னே அப்படி இறங்கி இப்படி தலையில வச்சோடனே உடனே என்ன பண்ணிடுவாங்க தெரியல, கிட்டு அங்கே ஷேக்கிங் மூவ்மெண்ட் அப்புறம் நாக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகி அப்புறம் ஜம்ப் அடிச்சு போயிடுவாங்க. அது இப்போ இன்னைக்கு இருக்கிற ஒரு கல்ச்சர் நான் சொல்றேன். அப்ப என்ன இந்த கான்செப்ட் தான், இந்த வசனங்கள் தான். அக்னி பரிசுத்தாவி என்ன பண்றதுங்க? ஒரு அந்நிய பாஷை வருது. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு? 5ஆம் வசனம் வாசிப்போம். வசனங்கள் 5 முதல் 7 முடிய. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அப்போ உலகம் எங்கும் இருக்கிற யூதர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா எருசலேமில் வாசம் பண்ணிருக்கிறாங்க. அந்த சத்தம் உண்டான போது. எந்த சத்தம்?
அந்நிய பாஷை எல்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல, அந்த அந்நிய பாஷை சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். அப்போ மற்ற தேசத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் வருவாங்கல்ல, அவங்க எல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியம் அடைகிறாங்க. அஜ்ஜோ, இவங்க எங்க பாஷையை பேசிட்டு இருக்கிறாங்களே, எங்க தேசத்து பாஷையை பேசிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு கலக்கம் அங்க உண்டாகுது. எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? எப்படி எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பேசுறாங்க? காரணம் என்னன்னா, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் யாரு? கலிலேயர் அல்லவா? கலிலேயர் யாருன்னு பார்க்கின்ற பொழுது ஒரு படிப்பறிவு இல்லாதவர்கள், அதிகமா அவங்க படிக்க மாட்டாங்க. அதனால என்ன சொன்னா, இவங்க படிக்காதவங்களாச்சு, இவங்க எப்படி இந்த பாஷையை பேசுகிறார்கள்? ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சாங்க. யார் யார் அப்படி வந்தாங்களாமா? வாசிங்க வசனங்கள் 8 முதல் 11 முடிய. அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே. என்ன பேசியிருக்காங்கன்னா, நிறைய ஜனங்கள் வந்தாங்க பாத்தீங்களா, நிறைய தேசத்தார் அவங்களுடைய ஜென்ம பாஷையை பேசியிருக்கிறாங்க. என்ன பாஷை? யார் யார் வந்திருக்காங்க? இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமேத்தரும் மெசபொத்தாமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமா புரியாரும் யூதரும் யூத மார்க்கத் அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். அப்போ பாருங்க, எத்தனை தேசத்தார் வந்திருக்கிறாங்க. அத்தனை தேசத்தாருடைய பாஷைகளை இங்க இருக்கிற ஜனங்கள் என்ன பண்றாங்க? பேசுறாங்க. கடைசியா பாருங்க, கிரேத்தரும் அரேபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளை இவர்கள் எதை பேசிட்டு இருந்தாங்க? சூப்பரான வசனம் இதுதான். எதை பேசிட்டு இருந்தாங்களா? தேவனுடைய மகத்துவத்தை என்ன பண்ணிக்கிறாங்க? பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப புரிஞ்சுதுங்களா? அப்போ அக்னி வந்துச்சுன்னா பரிசுத்தாவி வரும். பரிசுத்தாவி வந்தோடனே என்ன பாஷை பேசியிருக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. இப்படி இந்த பாஷை பம்பிலியா, எகிப்து, அரேபியா, கிரேத்தா, ரோமா, யூதர் இந்த பாஷை பேசாம ரூதராபா காராபுரோமன் இருந்தா என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே இங்க படிக்காத கலிலேயர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? படிச்சிருந்தா தானே ஏதோ அறிவு இருக்கு. புத்தி இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? உளறிட்டு இருக்கான்னு திட்டி இருப்பாங்க. ஆனா ஏன் அங்க ஒரு கலக்கம் வந்துச்சுன்னா, திடீர்னு என்ன பண்றாங்க? அவங்க பாஷையை பேசுறாங்க. ஒருத்தர் தமிழே ஒரு திக்கி பேசுவார். தமிழ் தவிர எதுவுமே தெரியாது. உதாரணத்துக்கு சொல்ற, தமிழ் தவிர எதுவுமே தெரியாது. அங்க ஒரு இங்கிலீஷ்காரர் வந்திருக்கிறார். இவன் நல்லா தெரியும் ஒரு தமிழ் என்ன பண்ண, தமிழே அவர் சரியா பேச மாட்டாரு. திடீர்னு பார்த்தா அவர் என்ன பண்றாருன்னா, அப்படியே ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல அப்படியே ஃப்ளூயண்டா பேசுறாரு. அந்த எப்படி பேசுறாருன்னா, அந்த இங்கிலீஷ்காரர் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவரோட ஃப்ளூயண்டா பேசுறாரு. இப்ப அந்த இங்கிலீஷ்காரருக்கு எப்படி இருக்கும்? இவன் தமிழே ஒழுக்கமா பேச மாட்டாரு, இப்ப இங்கிலீஷ் என்ன பண்றாரு? என்னை விட பியூட்டிஃபுல்லா பேசுறாரு அப்படின்னு அவருக்கு ஒரு ஆச்சரியம் வருமா வராதா? ஒரு ஹிந்திக்காரர் வந்திருக்கிறாரு. நமக்கு ஹிந்தி வராதுன்னு வச்சுக்கலாம். எனக்குலாம் சுத்தமா வராது ஹிந்தி, எனக்கு வராது. திடீர்னு நான் பேசிட்டு இருக்கும்போது பரிசுத்தாவி வந்து கா பியோ அப்படின்னு ஹிந்தியில் நான் பேச ஆரம்பிச்சுன்னா ஹிந்திக்காரங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அட, இவர் தமிழை பேசிட்டு இருந்தாரு, இப்ப திடீர்னு என்ன பண்றாரு? எங்களோட ஜென்ம பாஷை என்ன பண்றாரு? பேசிட்டு இருக்காரு. ஹிந்திக்காரங்களுக்கு சந்தோஷம். அந்த மாதிரி யோசிச்சு பாருங்களே, ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், உருது, ஒரியா, சிங்களம் எல்லா லாங்குவேஜ் பேசும்போது எல்லா ஜனங்களும் என்ன பண்றாங்கன்னா ஆச்சரியப்படுகிறார்கள். இதுதான் என்ன இருக்கு அங்க நடந்துச்சு. அது எது பேசினாங்க? ஒண்டர்ஸ் ஆஃப் காட். பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அன்பான சகோதர சொல்ல, யாரையும் நான் கிண்டல் பண்றதுக்கா சொல்ல, வசனம் எவ்வளவு தெளிவா இருக்கு தெரியுங்களா? நெத்தியில் அடிக்கிற மாதிரி நச்சு நடிக்குது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது என்ன ஆவாங்களாமா? நீங்கள் பலனடைந்து. அப்படியே சோர்ந்து போற மாதிரி வந்தாலும் பரிசுத்தாவி வந்தோடனே எப்படி தெரியுங்களா? அப்படி ஸ்டெடியா நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படி ஸ்டெடியா நிற்க வேணும். ஏன்னா பரிசுத்தாவி பலனடைந்து, பரிசுத்தாவி உங்கள் இடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து என்னவாம்? எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியில் கடைசி பரிந்தும் எனக்கு என்னவா இருப்பீங்க? சாட்சிகளா இருப்பீங்க. 1000 பேர் எதிர்த்து வந்தாலும் அவங்களை எதிர்த்து நிற்பதற்கு அவர் பலனை யார் கொடுப்பார் தெரியுங்களா? தேவன் கொடுப்பார். அடிக்கிறதுக்காக இல்ல,
சத்தியம் பேசுவதற்காக, சத்தியத்தை சொல்லுவதற்காக, கிறிஸ்துவை பிரகடம் பண்ணுவதற்காக பரிசுத்தாவி வரும். ஆனா இன்னைக்கு எப்படி மாத்தி வச்சுட்டாங்க தெரியுங்களா? இன்னைக்கு எப்படி மாத்தி நடந்துட்டு இருக்கு தெரியுங்களா? ஒருத்தர் பரிசுத்தாவி வரக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, அங்கிருந்து ஒருத்தர் வரார், இங்க ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காருங்க, எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணி பரிசுத்தாவே தேவன்ட்டு வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்படியே எல்லாத்துக்கும் வரவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கங்க, வாங்கிக்கிங்க அப்படின்ட்டு. அப்புறம் அங்கே வர 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 என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்களா, டச் அப்படின்னு உடனே அவர் என்ன ஆயிடுறாருங்க, புதுசாக சொல்கிறேன்னு பார்த்துட்டு இருக்கீங்க, புதுசாக இல்லை நடக்கிற சொல்ல டச் தான், டச் அப்படின்னு சொன்னே அவர் என்ன ஆயிடுறாரு தெரியுங்களா, பரிசுத்தாவி வந்தால் என்ன கிடைக்கும், பலன் கிடைக்கும் இல்லை. டச்சுன்னு உடனே என்ன பண்ணுறாருன்னா அப்படியே புத்துன்னு விழுந்துறாரு. ஒரு 2.5 நிமிஷம் என்ன ஆகுதுன்னு அவருக்கு தெரியறதில்ல. அப்புறம் தம்பி எழுப்பி உனக்கு என்ன கிடைச்சிருச்சு, பரிசுத்தாவி கிடைச்சிருச்சு போ அப்படின்னு அனுப்பிச்சுட்டுறோம். இது என்னைக்காச்சு அப்போஸ்தலன் பவுல், பேதுரு, தோமா, பர்த்தலேமியு, மத்தேயு இந்த மாதிரி செஞ்சாரா? டச் 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 அப்படின்னு ஏதாச்சும் பண்ணாரா? அப்படிலாம் என்ன பண்ணலீங்க, எதுவுமே செய்யலை தெரியுங்களா. இதுல இன்னைக்கெல்லாம் ரொம்ப இதாயிருச்சு. கொரோனாக்கு பின்னாடி யாரையுமே தொடறது இல்லை. என் பக்கத்தில் வரும்போதே நீங்களே என்ன பண்ணிடு விழுந்து, இல்லைன்னா ஒத்த வரல வச்சு தள்ளி விட்டுறாங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 4 முதல் 6. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 6 முடிய. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. வரங்களில் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆவி ஒன்றே. ஆவி ஒண்ணுதான், அந்த பரிசுத்த ஆவி தான் ஒண்ணுதான். ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. அப்ப வரங்கள்ல வித்தியாசங்கள் உண்டு, ஊழியங்கள்ல வித்தியாசம் உண்டு, கிரியைகள்ல வித்தியாசம் உண்டு. ஆனா எல்லாத்தையும் நடத்துகிறது தேவன் மட்டும்தான். எப்படி நடத்துறார்? தேவன் தன்னுடைய பரிசுத்தாவே அளவில்லாமல் கொடுக்கின்ற பொழுது நிறைய வரங்கள் வருது, நிறைய ஊழியங்கள் நடக்குது, நிறைய கிரியைகள் அங்க நடக்குது. அப்ப எல்லாத்தையும் நடக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா தேவன் தான். அப்ப கிரியைகள் வித்தியாசம் இருக்கு, ஊழியங்கள் வித்தியாசம் இருக்கு, வரங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு. தேவன் எப்படி கொடுக்கிறாராமா? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 7, 8. வசனங்கள் 7 மற்றும் 8. ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்படுகிறது. அவனவன் பிரயோஜனத்துக்கென்று தேவன் பார்ப்பார். அப்படியே ஒருத்தர் ஜூம் பண்ணி பார்ப்பார், என்னுடைய மகனா இவனுக்கு என்ன வரம் கொடுத்தால் போய் ஊழியம் செய்வார் என்பது அந்த வரத்தை தான் என்ன பண்ணுவாருங்க, கொடுப்பார். எல்லா வரத்தையும் என்ன பண்ண மாட்டாருங்க, கொடுக்க மாட்டார். வாசிங்க. எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும். ஒருத்தருக்கு தேவனுடைய வரம் கிடைத்து பரிசுத்தாவி கிடைச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம். வாசிங்க. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும். அந்த ஆவினாலே அறிவை உணர்த்தும் அதுவும் வசனம் தான். வசனம். வசனங்கள் 9 முதல் 11 முடிய. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும். இதைதான் நிறைய பேர் பிடிச்சுக்கிறாங்க. எதுங்க, எங்க கிட்ட வாங்க, உங்களுக்கு நான் என்ன பண்ணிடுறோம், குணமாக்கிறோம். இவர்கிட்ட ஜெபம் பண்ண என்ன பண்ணிடலாம், குணமாயிரும். தேவன் இவர்களை வழி நடத்தினார் அப்படின்னு நிறைய போட்டுக்கிறாங்க. சுகமளிக்கும் ஆராதனை எல்லாம் போட்டுக்கிறாங்க. ஆவினாலே குணமாக்கும் வரங்களும். வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும். வேறொருவனுக்கு என்னதுங்க, அற்புதங்களை செய்யும் என்னது வரம், சக்தியாமா, அற்புதம் செய்யறது, அற்புதங்களை செய்யும் சக்தியும். வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும். வேறொருவனுக்கு என்னதுங்க, தீர்க்க தரிசனம். இந்த டிசம்பர் 31ஆம் தேதி பாத்தீங்கன்னா பல தீர்க்க தரிசிகள் வந்துருவாங்க, சரிங்களா? வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் அறிவித்தலும். வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்து அறிதலும். வேறொருவனுக்கு என்னதுங்க, ஆவிகளை பகுத்தறிதல். வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும். வேறொருவனுக்கு பார்த்தீங்களா பற்பல பாஷைகள். இந்த பாஷையை ஒருத்தர் பெற்றுக்கொண்டார். 12 சீஷர்கள் எல்லாருமே பெற்றுக்கொண்டார்கள். அதுல ஸ்பெசிஃபிக்கா ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, யூதா தேசத்திலிருந்து எங்க வந்துட்டார் தெரியுங்களா, தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாருங்க. யாரு ஏன் இவ்வளவு சந்தேகம், யார் வந்துட்டாருங்க, தோமா. ரைட். தோமா வந்து நேரம் எங்க வந்தாருன்னா நேரம் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. வந்தோடனே ஒரு நல்ல ஒரு தமிழ் வாத்தியாரை பார்த்துட்டு கோனார் நோட்ஸ் வாங்கி பூரா தமிழ் படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, பிரசங்கம் பண்ணாரா? அப்படி கோனார் படிச்சு தமிழ் படிச்சு பிரசங்கம் பண்ண வேண்டும்னா என்ன ஆகும், காலங்கள் முடிஞ்சு போயிடும். அப்ப நேரா தமிழ்நாட்டுக்கு வந்தார். எல்லாம் தமிழ்ல பேசிட்டு இருக்கிறாங்க, வேற எந்த லாங்குவேஜும் தெரியாது, இங்கிலீஷும் பேச முடியாது, ஏன்னா அப்ப இங்கிலீஷே கிடையாது.
அப்ப என்ன பண்ணிருக்காருன்னா தமிழ்ல பேசினாதான் உங்களுக்கு என்ன பண்ணும், புரியும். அப்ப தேவன் அவருக்கு என்ன கொடுத்தாரு தெரியுங்களா, பரிசுத்தாவி. ஆக்சுவலா நேரம் அவர் தமிழ்நாட்டுக்கு வரல, அவர் ஆக்சுவலா கேரளா வந்தார். கேரளால இருந்து எங்க வந்தாருங்க, தமிழ்நாட்டுக்கு வந்தார். ஏன்னா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கப்பல் போக்குவரத்து தான். அப்ப கேரளா வரும்போது என்ன பேசியிருப்பாரு, மலையாளம். யார் சொல்லி கொடுத்தா, பரிசுத்தாவி. சூப்பர். தமிழ்நாட்டுக்கு வந்தார் சரிங்களா, எங்க வந்தாரு தமிழ்நாட்டுல, காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ டவுட்டா, சென்னைக்கு வந்தார். சென்னை வந்தா என்ன பேசினாரு, தமிழ் பேசின. யார் சொல்லி கொடுத்தா, பரிசுத்தாவி. பற்பல பாஷைகள். சரிங்களா, இப்படிதான் அந்நிய பாஷை வந்தது. பாருங்க 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 31ஆம் வசனம், இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். பாருங்க இதெல்லாம் இருக்கு, ஞானத்தை போதிக்கிறது, அறிவை உணர்த்துறது, குணமாக்குறது, அதுக்கப்புறம் தீர்க்க தரிசனம் சொல்றது, பற்பல பாஷைகள் பேசுறது, இந்த மாதிரி நிறைய வரங்கள் இருக்கு. இன்னும் சொல்றாரு, இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இதை விடவும் என்ன சொல்றாருங்க, இதை விடவும் உங்களுக்கு என்ன பண்ற, ஒரு மேன்மையான வழி என்ன பண்ற உங்களுக்கு காட்டுகிறேன். அப்படின்னா என்ன நடந்திருக்கு, அறிவை உணர்த்துறது, ஞானத்தை போதிக்கிறது, தீர்க்க தரிசனம் சொல்றது, அந்நிய பாஷை பேசுறது, சுகம் அடிக்கிறது, ஆவிகளை பகுத்து பேசுறது, இதை எல்லாத்தையும் காட்டிலும் ஒரு மேன்மையானது இருக்கு. கரெக்டா? இப்ப ஆக்சுவலா நம்ம எதை பிடிக்க வேண்டும், இதை பிடிச்சிக்கலாமா, மேன்மையானதை பிடிச்சிக்கலாமா? இதோட பெஸ்ட் ஒன்று இருக்குல்ல, அதை என்ன பண்ணிக்கலாம், பிடிச்சிக்கலாம். என்னது பெஸ்ட் வாசிங்க. யாரும் சொல்லிட்டாங்க, யாரு? ஓகே, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 3. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 முடிய, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும். இந்த வசனத்தை படிச்சுதாங்க இந்த அந்நிய பாஷைகள்லாம் பேசுறவர்கள் இதேவே சொல்லி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. என்னங்க நீங்க பேசுறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னா, அது உங்களுக்கு எல்லாம் புரியாது. நாங்க யார் கூட பேசிட்டு இருக்கிறோம், தூதர் கூட பேசிட்டு இருக்கிறோம் அப்படிம்பாங்க. சரிங்களா, யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்களாமா, தூதர்கிட்ட. எப்படி தேவனவே ஏமாத்துறாங்க பாருங்க நம்ம ஆளுங்க. தூதர்கிட்ட நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஏன் தமிழ்ல பேசினா தூதர் கேட்க மாட்டாரா, இங்கிலீஷ்ல பேசினா தூதர் கேட்க மாட்டாரா? வசனம் என்ன சொல்ல தெரியுங்களா, உன் நாவில் சொல் பிறவாக்கு முன்னாடியே இன்னது தேவை என்று அவர் என்ன பண்ணிருக்கிறாருங்க, அறிந்திருக்கிறார். தாவீது கிட்ட போய் கேட்டா தாவீது என்ன சொல்லுவார், என் தாயின் கருவில் நான் உருவாவதற்கு முன்னாடியும் நான் மரித்து மண்ணோட மண்ணா போனாலும் என்னை பற்றி முழுமையாக அறிந்தவர் யாரு, பிதாவாகிய தேவன். அப்படி ஒரு தூதர் பாஷையில பேசினாதான் இது அறியுமா. இது ஆக்சுவலா பவுலோடைய ஸ்டைல், ரைட்டிங் ஸ்டைல். அது எப்படி தெரியுங்களா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, ஒரு இடத்துல நம்ம கடன் வாங்க போறோம். கடன் கொடுக்கறவர் என்ன சொல்றாருன்னா, இல்லப்பா நீ சரியா கடன் கொடுக்கறது இல்ல, அதனால உனக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த தடவை நீ கடன் கேட்டா நான் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது ஒரு வாக்குறுதி கொடுப்போம். நம்ம என்ன வாக்குறுதிமா, அப்படிலாம் இல்லைங்க, இந்த தடவை நீங்க கடன் கொடுங்க, நான் கண்டிப்பா என்ன பண்ணிடுறேன், சரியா உங்களுக்கு திருப்பி செலுத்துருவேன். அப்படி இல்லாட்டியும் என் தலையை அடமான வச்சா என்ன பண்ணிடுறேன், கொடுத்துறேன். தலையை அடமான வச்சு கொடுத்தா என்ன ஆகும், போலீஸ் அப்படியே நீ இப்படி இவ்வளோ கடன் தொல்லை பண்ணியிருக்கிறியான்னு சொல்லி கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க, ஜெயிலில் போட்டுருவாங்க. ஏன் தலையை அடமான வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா, தலையை அடமான வைக்கிறது தலையை கொடுக்கறது இல்லை, உயிரை கொடுத்தாச்சு நாங்கள் என்ன பண்ணிடுவோம், கட்டிடுவோம். அதான் சொல்றாரு. இப்ப பவுல் சொல்றாரு, நான் நிறைய பாஷை பேசுவேன், நான் ஏன்னா உலகம் ஃபுல்லா சுத்திட்டு வரேன், எத்தனை மனுஷர் பாஷை, ஏன தூதர் பாஷை பேசுறேன்னே வச்சுக்கங்களேன், ஆனாலும் இதை விட மேன்மை ஒண்ணு இருக்கு, அதை உங்களுக்கு சொல்லித்தர அப்படிங்கிறாரு. என்னது, அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒண்ணுமே இல்லை. வாசிங்க. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு இல்லைன்னா எல்லாமே என்னதுங்க, வேஸ்ட். அதுதான் பவுல் சொல்றார். காரணம் ஏன் அன்புக்கு இவ்வளவு முக்கியத்துவம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனம் 8, 9. வசனங்கள் 8 மற்றும் 9. அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம். பாருங்க, அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனம் என்ன ஆகும், ஒளிந்து போகும். ஏன் ஒளிஞ்சு போகுது தீர்க்க தரிசனம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து அநேக தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு, நான் விழுந்து போன தாவீது கூடாரத்தை மீண்டும் எழுப்பித்து கட்டுவேன், ஒரு தீர்க்க தரிசனம்.
அது எப்ப நிறைவேறி முடிஞ்சது? 1948. என்னது? விழுந்து போன தாவீது கூடாரம் எது? இஸ்ரேல் தேசம். அவங்க எப்ப ஃப்ரீடம் வாங்கினாங்க? 1948. 250 வருஷத்துக்கு முன்னாடி மேப் பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ங்கிற தேசமே மேப்ல இருக்காது. இன்னைக்கு தேசம் இருக்கு. இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கார். இன்னைக்கு இஸ்ரேல் தேசம் இல்லாம எந்த நியூஸும் கிடையாது. தினத்தந்தி பார்க்குறவங்களுக்கு எதுவும் கிடைக்காது. இன்டர்நேஷனல் நியூஸ் பார்த்தீங்கன்னா அதில் பார்க்கலாம். தினமலர், தினத்தந்தி பார்த்தீங்கன்னா அதில் வராது. ஆனால் இன்டர்நேஷனல் நியூஸ் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசம் இல்லாமல் எந்த நியூஸும் என்ன பண்ணாதுங்க, இருக்காது. என்னைக்குமே ஹாட் டாபிக் யாருன்னா இஸ்ரேல் தேசம். ஏன்னா தேவன் சொல்றார், நான் அங்கே வாசம் பண்றேன்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ தீர்க்க தரிசனம் ஒளிந்து போகும். அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போகும். அந்நிய பாஷை என்ன ஒரு காலத்துல ஓஞ்சு போகும். அறிவானாலும் ஒழிந்து போகும். அறிவானாலும் ஒளிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. அப்ப இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒளிஞ்சு போகும். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, லவ் அண்ட் அதர் கிஃப்ட்ஸ், மற்ற வரங்கள். மற்ற வரங்கள் என்னது? அற்புதம், அறிவு, அந்நிய பாஷை, இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒளிந்து போகும், வில் ஃபெயில்ஸ். ஆனா அன்பு ஒரு காலம் என்ன பண்ணாதுங்க, ஒழியாது. ஒரு 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 ஆறுதலான வசனம் என்ன தெரியுங்களா? பவுல் சொன்னது 2 கொரிந்தியர் 5:6 நாம் தரிசித்து நடவாமல் என்ன பண்றீங்க, விசுவாசித்து நடக்கிறோம். ஒரு அற்புதம் செஞ்சாதான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பேன் அப்படிங்கிற சூழ்நிலை நம்ம என்ன பண்ணலீங்க, இல்லை. இப்ப எப்படி நடக்கிறோம்னா விசுவாசித்து நடக்கிறோம். அன்பு, அறிவு, அந்நிய பாஷை இதெல்லாம் ஒளிஞ்சு போகும். காரணம் என்னதுன்னா நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். ஓகே, நிறைவானது என்ன வந்திருக்கு? இப்போ அந்த கேப்ல நான் தண்ணி குடிக்கிறேன். நிறைவானது வந்துச்சுன்னா குறைவானது என்ன ஆயிரும், ஒளிஞ்சு போயிடும். இப்ப நம்ம கையில நிறைவானது என்ன வந்திருக்கு? இருங்க, ஆச்சரியப்பட முடியல, வாட்டர் கேன் மூடிட்டு இருக்கிறேன். இப்படி சொல்லுங்க. சத்தியம், நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டு தான், எல்லாம் கரெக்டா சொன்னீங்களே. சத்தியம், வசனம், சூப்பர். அதுக்கப்புறம் பைபிள், எக்ஸாக்ட்லி கரெக்ட். சரிங்களா? ஏன் சட்டை தூக்குனா புல்ல இருக்குது எனக்கு. நிறைவானது வரும்போது குறைவானது என்னங்க, ஒளிஞ்சு போகும். தோமா தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு வேலை பேசியிருந்தான்னு வச்சுங்க, எப்படி இருக்கு? 26:26 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பேசியிருக்கிறார்? எல்லாம் எடுத்து பைபிளை படிங்க அப்படின்னா யாருக்காச்சும் புரிஞ்சிருக்குமா? நம்ம யார் ஆண்டவர், நீ எதுக்கு வந்திருக்கிற, அவர் எனக்கு பேசினா என்ன, பேசாட்டி எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, பேசிருப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் அது செட் ஆகாது. அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ண வேண்டும், சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்றால் அங்கே ஒரு அற்புதம் தேவைப்பட்டுச்சு. ஒரு நடக்க முடியாதுன்னு ஒருத்தர் இருப்பான், அவன்கிட்ட போய் எப்பா நீ நடக்கிறியா, இயேசு கிறிஸ்து விசுவாசினா நீ என்ன பண்ணலாம், நடக்கலாம். ஐயா அவர் யாருங்க ஐயா அப்படின்னா, நீ விசுவாசிக்கிறியா இல்லையா, நீ நடப்பாப்பா, நான் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன், இந்தா இயேசு கிறிஸ்து நாமத்தினால நட அப்படின்னு சொன்னா அவன் நடந்து போவான். அப்ப அவன் நடந்து போங்கவன் எதை பின்பற்ற ஆரம்பிச்சிருவான், இயேசு கிறிஸ்து பின்பற்ற. அப்ப ஏன் அப்படின்னா அன்னைக்கு யார் கையில என்ன இல்லை, பைபிள் இல்லை. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி பைபிள் இருந்துச்சு. அது எந்த மொழியில தெரியுங்களா இருந்துச்சு, லத்தீன் மொழியில தான் இருந்துச்சு. சரிங்களா? மார்ட்டின் லூத்தர் கிங் வந்து தான் அவரெல்லாம் படிச்சுட்டு இத்தனை தப்பு செய்யறாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட 1500 வருஷம் பைபிள் எந்த மொழியில மட்டும் தெரியுங்களா இருந்துச்சு, லத்தீன் மொழியில தான் இருந்துச்சு. டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுட்டாங்க, படிச்சிருவாங்கன்னு சொல்லி படிக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு உலகத்திலே அநேக மொழிகள்ல டிரான்ஸ்லேட் ஆன ஒரே புக் எது தெரியுங்களா, பைபிள் மட்டும்தான். எல்லா மொழியில என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா, டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ண வேண்டும் என்றால் கையில் என்ன இருக்குங்க, பரிசுத்த வேதாகமம். அப்படியே ஆதி ஆகமத்துல இருந்து என்ன பண்ணலாம், வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் தேவனுடைய திட்டத்தை என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்க, 1 கொரிந்தியர் 14:1 1 கொரிந்தியர் 14 1 மற்றும் 2. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே. அந்நிய பாஷையில பேசுறதுனால அவன் பேசுகிறதை ஒருவனும்
அறியாமல் இருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அது என்ன அர்த்தம்னா, நான் ஹிந்தியில பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கங்களேன், ஹிந்தியில நான் ஜாப் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒருவேளை உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சதுன்னா நான் ஹிந்தியில பேசுறேன், உங்களுக்கு புரியும். இல்லைன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? சரி, ஏதோ அவர் ஆசைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஹிந்தியில பேசிட்டு இருக்காரு, ஆனா அவர் நல்லா சப்ஜெக்ட்ல எடுப்பாருங்களேன், தேவன்ட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். இதைத்தான் அவர் சொல்றாரு. என்ன யூஸ் பாருங்க. ஒருவேளை அந்நிய பாஷை பேசினா என்ன நடக்கும்? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 4ஆம் வசனம், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுறதுனால என்ன அப்படின்னா, மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி வராது. யாருக்கு வரும்? தனக்கே வரும். தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்ப எது மேன்மையா இருக்கு? இந்த ரெண்டுல எது பெஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு? தீர்க்க தரிசனமா அந்நிய பாஷையா? தீர்க்க தரிசனம் அந்நிய பாஷை. தீர்க்க தரிசனம் தானே. ஆக்சுவலா கொரிந்தி சபையில என்ன பிரச்சனை தெரியுங்களா? பயங்கர சண்டை. என்ன சண்டைனா, ஒரு குரூப் அந்நிய பாஷை தான் பெஸ்ட்ங்கிறாங்க, ஒரு குரூப் தீர்க்க தரிசனம். பயங்கர சண்டை இருக்கும்போது இதை தீர்த்து வைக்க ஒருத்தனால தான் முடியும்னு சொல்லி யாரை கூப்பிடுறாங்க? பவுல் கூப்பிடுற. பவுல் எது சொன்னார் தெரியுங்களா? தீர்க்க தரிசனம் பெஸ்ட்ன்னு சொல்லல, அந்நிய பாஷை என்ன பண்ணல, பெஸ்ட்ன்னு சொல்ல. உங்களுக்கு ஒன்று சொல்ற, இது ரெண்டுமே ஒளிஞ்சு போயிடும், இது ரெண்டோட பெஸ்ட் ஒன்று இருக்கு தெரியுமான்ட்டாரு. என்னது பவுலே? அன்பு. சரிங்களா? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் வசனம் 5, 6. வசனங்கள் 5 மற்றும் 6. நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். பவுல் என்ன சார், நீங்க எல்லாரும் அந்நிய பாஷை பேசுங்க, தப்பு கிடையாது. ஹிந்தி பேசுங்க, மலையாளம் பேசுங்க, ஸ்பானிஷ் பேசுங்க, ஜெர்மன் பேசுங்க, உருது பேசுங்க, ஜப்பானீஸ் பேசுங்க, சைனீஸ் பேசுங்க, எல்லாம் பேசுங்க. ஆனா ரிரீரூர் அராரா மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, பேசாதீங்க. ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால், ஒருவேளை இந்த ரிரூராதா தானா பேசுவேன் அப்படின்னா பேசுனீங்கன்னா சபைக்கு என்ன பண்ணோன்னு, அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மையுள்ளவன். அப்ப தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான், அவனும் என்னவா இருப்பான், மேன்மையா இருப்பான். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் ஆக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். பவுலோட ஆசை என்ன தெரியுங்களா? நீங்க அன்னை பாஷையில பேசுறாதீங்க, என்ன சொல்லுங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றார். மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, அறிவு உண்டாக்குவதற்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது, போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல், நான் ஒருவேளை உங்ககிட்ட தேவனுடைய ரகசியத்தை நான் பேசாம, வேதாகமத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை பேசாம, அறிவு உண்டாக்குற விஷயத்தை போதகத்தை நான் பேசாம அந்நிய பாஷைனால பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? ஒரு யூஸும் இல்லை. பாருங்க, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் வசனம் 7 முதல் 10. வசனங்கள் 7 முதல் 10 முடிய. அப்படியே புல்லாங்குழல், அவர் சொல்றாரு பாருங்க, அப்படியே புல்லாங்குழலும் சுரமண்டலம் முதலாகிய சத்தமிடுகிற உயிரல்லாத வாத்தியங்கள் தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால். கரெக்டுங்களா? இன்னைக்கு புல்லாங்குழல் சுரமண்டலம் அந்த வார்த்தைகளும் யூஸ் பண்றதுல அதிகமா நம்ம பயன்படுத்துறதில்ல. இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. எது கீபோர்டு கரெக்டா, எது ட்ரம்ஸு, எது கிட்டாரு அப்படிங்கிறது அந்த சவுண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். எது ட்ரம்பட்டு அப்படி சவுண்ட் வச்சு என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம்ல. ஒருவேளை சவுண்ட் இல்லாம எல்லா கிட்டார் வாசிச்சாலும், கீபோர்டு போட்டாலும், ட்ரம்ஸ் அடிச்சாலும் ஒரே மாதிரி சவுண்டு கேட்டுச்சுன்னா அது ஏதாச்சும் டிஃபரன்ஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அப்போ ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் போது, குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? பாரு, ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கே இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கின்ற பொழுது, அந்தப்படி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? அப்போ எக்கால சத்தமே ஒன்னு கேட்கவில்லை என்றால் அவன் யுத்தத்துக்கு என்ன பண்ண மாட்டான், ஆயத்தங்க மாட்டான். அப்போ இந்த சத்தம் எக்கால சத்தம் அவனை கேட்டுச்சுன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவான். ஓ, இது என்னது, யுத்தத்துக்கு. ஸ்கூல்ல பெல் அடிச்சா பசங்களுக்கு என்ன சந்தோஷம் வருமா வராதா? ஏன்னா இன்டர்வல் வந்துருச்சு, கிளாஸ் முடிஞ்சிருச்சு. அப்ப அந்த பெல் சவுண்டே தெரியலன்னா பசங்களுக்கு என்ன ஆகாதுங்க, தெரியாது. அப்ப இது பெல் சவுண்ட் நம்மளுக்கு தெரிய வேண்டும், இது எக்காலம் தெரிய வேண்டும். ஒவ்வொரு சவுண்டுக்குமே அந்த வித்தியாசங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால். என்ன சொல்றார்? அதுபோல நீங்களும் என்ன பாசைங்க, தெளிவான பேச்சை நாவினால் வசனையாவிட்டால். பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? பேசப்பட்டது
இன்னதென்று எப்படி தெரியும்? கரெக்டா? இன்னைக்கு அந்நிய பாஷை பேசுறாங்க, எப்படி பேசுறாங்க? அதாவது ஜெபம் பண்ணும்போது நல்லா தான் ஸ்டார்ட் பண்றாங்க, ஸ்தோத்திரம் 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 அப்படின்ட்டு. 10 ஸ்தோத்திரத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது தெரியுங்களா? ஸ்தோத்திரம் 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 அப்படி அவ்வளோதான். அப்போ அப்படி போயிடுது. உண்மையால இந்த வசனங்கள் படிச்சுட்டு ஜெபம் பண்றது பார்த்தா சிரிப்பு வரலைங்க, கண்ணீர் வருது. ஆனால் எனக்கு பேசும்போது சிரிப்பா தெரியுது. தேவனுடைய வார்த்தை. யாரை நீங்க அசுத்தம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? மனவேதனையா இருக்கு, அப்படியே போயிருது. வசனம் சொல்லுது, நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனையாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களாய் இருப்பீர்கள். எப்படி ஆகாயத்தில் பேசுகிறவர்களாய் இருப்பீர்கள்? இருங்க இருங்க இருங்க, ஆகாயத்துல யாரு பேசுவா? தப்பா கேட்டேன்னா ஆகாயத்துல யார் பேசுவான்னு கேட்டேன். கஷ்டமா கேட்டேன்னா ஆகாயம் இருக்குல்ல, ஆகாயம் எங்க இருக்கு? மானத்தில் இருக்கிற ஆகாயத்தில் பேசணும். ஆகாயத்தை பார்த்து யார் பேசுவா? கரெக்டு தான். யார் பேசுவா? பைத்தியக்காரன் தான் பேசுவான். நான் உங்களுக்கு சப்ஜெக்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் நின்று மேலே பார்த்து பேசிட்டு தான் வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? இவர் நம்மளுக்கு சப்ஜெக்ட் எடுக்கிறா அப்படின்ட்டுருவாருங்க. என்ன சொல்றாருங்க, நீ வந்து ராரே ரூ ரே 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 ரை ரோ ரோ, அப்புறம் இந்த வாயில இந்த கொல 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 கொலன்னு பேசுறது, இந்த மாதிரிலாம் பேசி திரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா பவுல் சொல்லிட்டாரு, பைத்தியக்காரத்தனமா என்ன பண்ணிட்டு இருக்கிற, பேசிட்டு இருக்கிற. அவர் டீசெண்டா சொல்றாரு, ஆகாயத்தில் பேசுறவர்களா இருப்பீர்கள். உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தமில்லாதது அல்ல. உலகத்துல எத்தனையோ பாஷைகள் இருக்கு. பவுல் எழுதும் போதே சொல்றாரு பாருங்க, எத்தனை பாஷைகள். இன்னைக்கெல்லாம் எத்தனை பாஷை வந்துருச்சு. அத்தனை பாஷைக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு சில சபைகள்ல அந்நிய பாஷையில சேர்த்துக்கல பேசலன்னு வச்சுக்கலாம், சபையில சேர்த்துக்க மாட்டாங்க, சந்தா கார்டு கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன இல்லைன்னு தெரியுங்களா? விசுவாசம் இல்லைன்ட்டுருவாங்க. அதனால நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்க தெரியுங்களா? வருதோ இல்லையோ எல்லாரும் கத்தும் போது என்ன பண்ணிக்கிறது, நானும் கை தட்டுறேன், நானும் குதிக்கிறேன், நானும் ரூருவாரா இப்படி என்ன பண்ணி இப்படி கை காலெல்லாம் ஆட்டிட்டு டான்ஸ் ஆட்டிட்டு வந்துடுது. இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவாருங்க, ஐயரு திட்டுவாருங்க, சேர்த்துக்க மாட்டாருங்க. சரிங்களா? அப்படிதான் போயிட்டு இருக்கு. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் வசனம் 18-19. வசனங்கள் 18 மற்றும் 19. உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன். பவுல் சொல்றாரு, உங்க எல்லாத்தோட நான் என்ன பண்றேன், நிறைய பாஷை நான் பேசுகிறேன். இதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் ஸ்தோத்தரிக்கிறேன், தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோட 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு. சொல்றாரு, நான் அந்நிய பாஷையில பேசி 14,000 வார்த்தைகளை, 10,000 10,000 அதுதான் போட்டிருக்கு, 10,000 வேர்ட்ஸ் நான் பேசுறதுக்கு பதிலா என்ன சொல்றாரு, ஒரு 5 வார்த்தை கரெக்டா நாவுனால தெளிவா பேசினா எப்படி இருக்கு, எனக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். ஓகே, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. 22ஆம் வசனம். அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. அப்ப அந்நிய பாஷை யாருக்கு அடையாளமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவிசுவாசிகளுக்கு. கரெக்டுங்களா? இப்ப எனக்கு வந்து உதாரணம், எனக்கு ஒரியா தெரியாது, எனக்கு ஒரியா தெரியாது. இப்ப நான் ஒரியா போயிட்டு நாங்க போய் நிக்கிறேன், அங்க திடீர்னு ஒரியால பிரசங்கம் பண்றேன், ஒரியால ஜெபம் பண்றேன், ஒரியால பாட்டு பாடுறேன், ஒரியால கவிதை சொல்றேன், ஒரியால வந்து கிறிஸ்துவ பத்தி பேசுறேன்னா ஒரியா மக்கள் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஆச்சரியப்பட்டு பேசுறாங்க. எப்படிங்க பிரதர் நீங்க ஒரியால பேசுறீங்க, எனக்கு தெரியாதுங்க, தேவன் தான் என்ன பண்ணாரு எனக்கு வார்த்தை கூட. அவ்விசுவாசிகளுக்கு பிரயோஜனமா இருக்கும். வாசிங்க. தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆனா தீர்க்க தரிசனம் அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இராமல் யாருக்கு அடையாளமா இருக்குங்க, விசுவாசிகள். இப்ப போன வாரம் சகோதரர் வந்து 2ஆம் வருகை குறித்து எடுத்தார் தீர்க்க தரிசனம். ஒருவேளை அந்த 2ஆம் வருகை வந்து ஒரியா லாங்குவேஜ்ல எடுத்தா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? என் மகத்துவத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன், இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை நான் ஒரியால பேச போகிறேன்னு சொல்லிட்டு 4 மணி நேரம் ஒரியால பேசினா நீங்க என்ன பண்ணிடுவீங்க, ஒரியாகும் போதே ஓடி போயிருவீங்க, ஏன்னா புரியாது. அப்போ விசுவாசிகளுக்கு எது அடையாளம்னு பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம். அவ்விசுவாசிகளுக்கு எது அடையாளம்னு பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷை. சரிங்களா? ஒருவேளை இல்லை அதெல்லாம் நோ, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் என்ன பண்ணுவேன், அந்நிய பாஷையில தான் பேசுவேன் அப்படின்னு ஒரு வேளை பேச விருப்பப்பட்டீங்கன்னா
1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் வசனம் 23, 24. வசனங்கள் 23 மற்றும் 24. ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து பாருங்க, நல்லா பரிஞ்சு. ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து. ஒரு சபையில ஒரு 200 பேர் இருக்கான்னு வச்சுக்கலேன், ஒரு 300 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலேன், 300 பேரும் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக்கொள்ளும் போது எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுறாங்க. யாருங்க? 300 பேரும். இன்னைக்கு இருக்க கால 300 பேரும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பயங்கரமான அந்நிய பாஷை. ஒருத்தர் ரீரூராரன் கத்துறாரு, ஒருத்தர் ராராரான் கத்துறாரு, இராரான் கத்துறாரு, அப்படியே பயங்கரமான அந்நிய பாஷை. இப்படி ஒவ்வொருத்தரும் கத்தி கொண்டு இருக்கும் பொழுது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் யாரோ ஒருத்தர் என்டர் ஆகுறாங்க. என்னப்பா இவங்க கிறிஸ்டியன் சொன்னாங்களே, அப்படி இவங்க என்னதான் கூடுகளை என்ன பேசுறாங்க நம்ம தெரிந்து கொள்ளலும். எல்லாம் பூரா ஒயிட்டா இருக்கிறாங்களே, ஒயிட் வெள்ளஞ்சொல்லையுமாவே இருக்கிறாங்களே, யார் இவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கலாம்னு சொல்லி அந்த வெள்ளஞ்சொல்லையும் பார்க்கறக்க உள்ள என்டர் ஆகுறாங்க. உள்ள பார்க்கும் போது எல்லாம் ராரோன்னு ஒரே கத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குது? அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? என்ன சொல்லுவாங்க? ஏதோ சொன்னா பார்த்து என்ன சொல்லுவாங்க? இவகிட்ட போய் தெளிவான ஒரு இது வரும்னு பார்த்தா பூரா பைத்தியமா என்ன பண்ணிட்டு இருக்கு, கத்திக்கிட்டு இருக்குது. இப்ப எல்லாம் பைத்தியக்கார பசங்களா இருக்கிறாங்கன்ட்டு வெளிவிடும். இது நான் சொல்லல, யார் சொல்லிக்கிறாங்க? அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் அல்லவா சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் எங்க ஊர் சைட்லாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு என்ன கொடுக்க மாட்டாங்க தெரியுங்களா? வீடு கொடுக்க மாட்டாங்க. வாடகைக்கு போகும்போது கிறிஸ்துவன்னு கேட்டா அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி நம்மளை பார்ப்பாங்க. ஏங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்க 6 மணிக்கு மேல கைத்தட்டி சத்தம் போடுற கூட்டமான்னு கேட்பாங்க. ஏன்னா அது ஒரு கூட்டம் இருக்கு. 6:30 மணிக்கு மேல ஆயிடுச்சுன்னா என்ன தெரியுமா தெரியுங்களா? வீட்டுக்குள்ள எல்லாரும் சேர்ந்துடணும்னா கைத்தட்டு கையை தட்டி கதவை உடச்சு கத்து ஊன்னு கத்தி ஜன்னல்ல இருந்து சவுண்டு வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களை ஏதோ நடந்துருச்சுன்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தா என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்க? நாங்கள் ஆவியில நிரம்பி என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஜாம் பண்ணி. நீ ஆவியில நிரம்பி நீ ஜாம் பண்ணி வேணும். ஏன் காம்பவுண்டே என்ன இருக்கு, டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு. படிக்கிற குழந்தைகள்லாம் படிக்க முடியாம நல்லா பிறந்த குழந்தைகள்லாம் தூக்கத்துல இருந்து எழும்பி அது கத்த ஆரம்பிச்சு பயங்கர அட்டகாசம். அதனால கிறிஸ்தவர்களுக்கு என்னது இல்லை, வீடே கிடையாது. உண்மையால நாங்களே கஷ்டப்பட்டு தான் வீடு வாங்கணும் இல்லைங்க. நாங்களாம் 6 மணிக்கு மேலே என்ன பண்ண மாட்டோம், கத்த மாட்டோங்க. அப்புறம் வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? எந்த ஹவுஸ் ஓனரும் சரிங்களா, எந்த ஹவுஸ் ஓனரும் கிறிஸ்டின்ஸுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மேக்சிமம் வீட்டில் என்ன பண்ண மாட்டாங்க, ப்ரேயர் மீட்டிங்க்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க. காரணம் என்ன? ஆக்சுவலாக ப்ரேயர் மீட்டிங் அப்போது தேவன் வாசம் செய்வார். ஆனால் ப்ரேயர் மீட்டிங்கை வச்சுல என்ன பண்ணுறாங்கன்னா உள்ள அப்பாலே இப்போ சாத்தானே, அப்பாலே இப்போ சாத்தானே, ஹவுஸ் ஓனர் வரும்போது அப்பாலே இப்போ சாத்தானேன்னா வேறு முடிஞ்சது. வாசிங்க. எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசி. ஒருவேளை ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுது. ஒரு சபையில ஒரு 300 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் இஸ்ரேல் குறித்து பேசுறார், ஒருத்தர் வந்து தீர்க்க தரிசனம் குறித்து பேசுறாங்க. பின்னாடி நடக்க பாரு, அது அக்கிரமத்தினால் உக்கரத்தினால் மப்பும் மந்தாரமான நாள் அப்படின்னு பயங்கரமான தீர்க்க தரிசனம் பேசிட்டு இருக்கும் போது படிக்காதவங்க உள்ள போறாங்க. என்ன சொல்லுவாங்க? அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். ஓ, இது சாதாரண கடவுள் இல்லப்பா, இன்னும் உலகத்தை குறிச்செல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. வேதாகமத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படி சொல்லி ஆச்சரியப்பட்டு தேவனுடைய மகத்துவத்தை என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. பாருங்க 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் வசனம் 25, 26. வசனங்கள் 25 மற்றும் 26. அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். அது என்ன சொல்லுவாங்களா? இப்படி தீர்க்க தரிசனம் சொல்றீங்களா? உண்மையாலே தேவன் என்ன பண்றாருங்க, உங்களிடத்தில் இருக்கிறார் என்று பணிந்து கொள்வார்கள். நீங்கள் கூடி வந்திருக்கிற போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் போதகன் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் அந்நிய பாஷைகளை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவுது. அப்ப தனித்தனியாக செய்யப்பட வேண்டும். ஒருத்தர் அந்நிய பாஷையில பேசுறாருன்னா அவருக்கு என்ன பண்ணணுங்க, விளக்கங்கள் கொடுக்க வேண்டும். பாத்துக்கிறீங்களா? இன்னைக்கும் ஒருத்தர் இங்கிலீஷ்ல பேசினாருன்னா பக்கத்துல தமிழ் என்ன பண்ணுவாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. இதுதான் ரைட் மெத்தட். இதுதான் பவுல் சொல்லியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 27. இன்னும் 2 ஸ்லைடு தாங்க முடிச்சிடலாம். 27ஆம் வசனம். யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறது உண்டானால், ஒருவேளை அதெல்லாம் முடியாதுங்க பிரதர், 15 வருஷமா என்ன பண்ணிட்டேன், அந்நிய பாஷை பேசிட்டேன்.
ஒரு யாராவது அந்நிய பாஷையில பேசுகிறது உண்டானா சரி பேசிட்டு போங்க. அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும். என்னது, எத்தனை பேர் தான் பேசணுமாமா? 2 பேர். மிஞ்சினால் என்னது, அதிகபட்சம் எத்தனை பேருங்க? 3 பேர். யாராச்சும் 30 40 பேர் 50 பேர் சேர்ந்து கத்த சொல்லியிருக்கிறாங்களா? பவுல் ஏதாவது சொல்லி கொடுத்துருக்கிறாரா? ஏன் நடக்குது? அது சாத்தானுடைய போதனை. பார்த்துருக்கீங்களா? சில இடத்துல அந்நிய பாஷை பேசியிருக்கா, நாக்கு நீட்டிகிட்டே வருவாங்கன்ட்டு அப்படி வச்சோடனே நாக்கு என்ன தெரியுமா, அது இந்த இதில் வர மாதிரி பெந்தகோஸ்தினால நாவுகள் பிரிந்து அந்நிய பாஷை வந்துருமாமா. இப்படியெல்லாம் இது ஒரு கவர்ச்சி. நான் சொல்றேன், இது என்னதுங்க, இது ஒரு அட்ராக்ஷன், இது ஒரு கவர்ச்சி. அப்படியெல்லாம் என்ன பண்ணாதுங்க, நடக்காது. ஊட்டி சைடில் பண்ணீங்கன்னா இன்னும் பயமா இருக்கு, பாம்பு மாதிரி வளைஞ்சிட்டு போவாங்க இப்படின்னு, இப்படி சருலாம் போவாங்க. அது ஊட்டி சைடு. ஏன்னா அவங்களாம் பாவம், ரொம்ப ஃபெய்த்தில் என்ன பண்ணுறதுன்னே அவங்களுக்கு என்னதுங்க தெரியாதா. சபை ஜனங்கள் அதே தான் விரும்புகிறாங்க. ஒருத்தர் பாம்பு மாதிரி வளைஞ்சு பார்த்தான்னா அப்படி ஒரு 100 பேர் பார்த்தானே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்துறாங்க. எல்லாம் ஒன்றும் இல்லை. அது அல்லேலூயாங்கிறது அந்நிய பாஷையில் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும், அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும். பாருங்க, ஒருத்தர் பேசணும், ஒருத்தர் பேச வேணும், ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். ஒருத்தர் பேசினா ஒருத்தர் என்ன பண்ணணுங்க, அர்த்தத்தை சொல்ல வேண்டும். தாராளமா பேசுங்க, யாரும் தடுக்கலாம். ஆனா ஒருத்தர் பேசினா ஒருத்தர் என்ன பண்றதுங்க, அர்த்தத்தை சொல்ல வேண்டும். ஏசாயா 33 அதிகாரம் 19 வசனம். ஏசாயா 33 அதிகாரம் 19 வசனம். உனக்கு விளங்காத பாஷையையும் அரிதற்கரிய ஒரு விதமான பேச்சையும் உடைய அந்த குரூர ஜனங்களை இனி நீ காணாய். குரூர ஜனங்கள், அவருடைய ராஜ்யத்துல இந்த மாதிரி ஜனங்கள் என்ன பண்றது இல்லைங்க, இனிமேல் நீ என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டாய். அப்ப அந்நிய பாஷைங்கிறது மிஸ்டேக்கா நினைச்சுக்கிறாங்க. அந்நிய பாஷைங்கிறது இது ஒன் ஆஃப் தி லாங்குவேஜ். இன்னைக்கு பேசுற, இன்னைக்கு சபையில காணப்படுகிற, இன்னைக்கு ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற காரியம் கிடையவே கிடையாது. அப்போ ஒருத்தருக்கு பரிசுத்தாவி வந்துச்சுன்னா அவர் எப்படி இருப்பாருங்க, பலன் கொண்டு இருப்பார். சரிங்களா? நடுங்க மாட்டார், ஷேக் ஆக மாட்டார், பயப்பட மாட்டார், கைத்தட்ட மாட்டார், சரிங்களா? கண்ணை அப்படி உருட்ட மாட்டார், தலை மண்டையை போட்டு பிச்சுக்க மாட்டார். பலன் கொண்டு திட்டமா இருப்பாங்க. ஆனா பவுல் என்ன சொல்றாருன்னா, அந்நிய பாஷையும் ஓய்ந்து போகும், தீர்க்க தரிசனம் ஒளிந்து போகும், ஆனா அன்பு ஒரு காலும் ஒழியாது. ஏனென்றால் நிறைவானது வரும்போது குறைவானது என்னங்க, ஒளிந்து போகும். இன்னைக்கு நிறைவான வேதாகமம் நம்ம கையில வந்துருச்சு. யாரும் நம்மளை ஏமாற்ற முடியாது. அதுதான் சொல்றேன், யாரும் நம்மளை ஏமாற்ற முடியாது. அப்படி யாராச்சும் தவறா பிரசங்கம் பண்ணாலும் நம்மளை விலக்கி எடுத்துரைப்பதற்காகவே வேதாகமும் நம்ம கையில இருக்கு. ஏதா இருந்தாலும் வேதாகம் நமக்கு ஆன்சர் பண்ணும். ஸோ உபவாசம் என்றால் என்ன? தேவனுடைய ஊழியம் செய்கிறோம் பார்த்தீங்களா, தேவனுடைய வேலை செய்கின்ற பொழுது சாப்பிட்ற நேரத்தில் நேரம் இருக்காது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் என்னதுங்க, உபவாசம். உண்மையெல்லாம் சொல்லிட்டுங்களா? இப்போ நீங்கள் 7 மணிக்கு நம்ம சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம், மணி ஆல்மோஸ்ட் 8:45 ஆச்சு. ஒரு வேளை 8 மணிக்கு உனக்கு பசி எடுத்துருக்கலாம். நான் உதாரணம் சொல்கிறேன், 8 மணிக்கு என்ன எடுத்துருக்கலாம், பசி எடுத்துக்கலாம். ஆனால் அந்த பசி முக்கியலைன்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தைக்காக உட்கார்ந்துருக்கிறோம் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா, உபவாசம். ஒருத்தர்கிட்ட பிரசங்கம் பண்றோம், ஒருத்தர்கிட்ட ஜபம் பண்றோம், பசி எடுக்குது, ஆனாலும் ஜபம் பண்ணிட்டு போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு அந்த பசியை பொறுத்துட்டு போய் ஊழியம் செய்யறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் என்னதுங்க, உபவாசம். அதே மாதிரி அந்நிய பாஷைங்கிறது இன்னைக்கு இருக்கிற கத்துறது கிடையாது. அது எல்லாமே ஒரு லாங்குவேஜ். எல்லா லாங்குவேஜுக்கு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தம் எது, யாரை குறித்து பேச வேண்டும்னா தேவனுடைய மகத்துவத்தை குறித்து நம்ம பேச வேண்டும். இப்போ அந்த அந்நிய பாஷைக்கும் தேவையில்லை, தீர்க்க தரிசனமும் நமக்கு தேவையில்லை. ஏன்னா தேவன் நிறைவாக என்ன பண்ணிட்டாருங்க, நம்ம தமிழ் லாங்குவேஜிலே வேதாகமத்தை நம்ம கையில் கொடுத்து விட்டார். தேவன் தாமே இந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமேன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற வசனத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம இன்னைக்கு கூட ஒரு அருமையான பாடத்தை கூட வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம். ஸோ உபவாசம் மற்றும் அந்நிய பாஷை
அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக வேதம் நமக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத கூட மிகவும் அழகாக நம்ம வந்து இந்த ஒரு பாடத்தின் மூலமாக பார்த்தோம். தூதை நமக்கு பகிர்ந்தளித்த சகோதரருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இன்றும் கூட நாம் எப்படி வேணால் இந்த ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். பட் தேவனுக்கு என்று இந்த ஒரு குவாலிட்டியான டைமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருந்ததுனால தேவன் நமக்கு கூட இத்தனை நாள் நம்ம தெரிஞ்சிருக்காத வேதாகமத்தில் மறைபொருளாக இருந்த அநேக காரியங்களை இன்னைக்கு நமக்கு வசனத்தின் மூலமாக விளக்கி கொடுத்திருக்கிறார். அதற்கு அவருக்கு கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஒரு கூடுகைக்கு கூட நம்ம ஜெபத்தினுடைய முடிவோடு நம்ம என் பண்ணலாம். நாம் அனைவரும் எழுந்திருந்து கண்களை மூடி ஜெபத்தில் எடுக்கலாம். நம்ம ஜெபத்தில் எடுக்க முடியாத நம்முடைய அன்பு சகோதரர் லாரன்ஸ் அவர்களை நம்முடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிறதான எங்கள் அன்பின் ஒன்றான மேதேவனே, அப்பாவும் எங்கள் கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். தகப்பனே, கடந்து வந்த காலங்களில் இருந்த கூட நீதாமே எங்களை பாதுகாத்து வழிநடத்தி இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக செய்து இந்த நாளுமாக இந்த மாலை வேலையரே சகோதர சகோதரிகளாக கூடி சத்தியத்தின் நிமித்தமாக உம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்த்திருக்கிறீர். அதற்காக உங்கள் கொண்டாடக்கூடிய நன்றிகளை எடுக்கணும். தகப்பனே, இப்படியாவது தகப்பனே வந்திருக்கிற நாங்கள் பெற்றுக்கொண்ட சத்தியத்தை அதற்கு ஏற்றபடி நாங்கள் எங்களுடைய ஜீவியத்திலே அபியாசப்படுத்தி அதற்கேற்ற கனிகளை தரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக கிருபை செய்தலும். தகப்பனே, பெற்றுக்கொண்ட வாய்ப்பையும் பெற்றுக்கொண்ட சத்தியத்தையும் நாங்கள் எங்களுடைய ஜீவியத்திலே பிரயோஜனப்படுத்தி கொண்டு அதற்கேற்ற கனிகளை தந்து நாங்கள் நீதாமே வைத்திருக்கின்றதனால் அந்த மேலான பந்தய பொருளுக்காக நாங்கள் எங்களுடைய ஜீவியத்திலே ஓட நீதாமே உங்களுடைய பரிசாவை அதிகமாக தந்து நடத்தும். தகப்பனே, இது மட்டுமல்லாத தகப்பனே, இனி வரும் காலங்களையும் நேரத்தையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, மட்டுமாக பாதுகாத்து வழிநடத்த வந்த தேவன், இனி வரும் காலங்களில் கூட நீதாமே எங்களுடைய அனைத்து காரியங்களையும் சத்தியத்தினாலும் உம்முடைய கிருபையினாலும் வளர்நிறுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் கண்மலை மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் உடைய பொற்பாதம் பணிந்து தாழ்மையோடு கெஞ்சும் என்றாடி பிரார்த்திக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.